Nityananda, Sri Advaita Gadadhara, Srivasadi Gaura Bhakta Vrinda, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Mukam karati vachalam, pangam langayate girim, yatkripahatamaha mandim, Shriram Vinadharinam, Paramanandamatavam, Sri Chaitanyamishwaram, Namo Vishnupadaya, Krishna Prasthaya Bhutale, Srimate Bhakti Vedanta Swaminiti Namini, Namaste Saraswati Devi, Gauravani Pracharini, Nirvisesa Sunyavani Pasyati Deshadarini, Namo Mahavadanyaya, Krishna Prema Pradayate, Krishnaya, Krishna Chaitanya Nami Gauri Krishna Maha, Panchatattvatmakam Krishna Bhakta Rupasharupakam, Bhaktavataram, Bhaktayakam Navam Santikam Anandalilamaya Vigrahaya, Himavadili Chavisundaraya, Tasme Mahaprem Rashapraya, Chaitanya Chandraya, Namo Namaste. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskrityam Naram Chaiva Narottamam Devim Saraswati Vyasam Tato Jayamudire Nastapraya Badreshu Nityam Bhagavatam Sevaya Bhagavati Uttamasloke Bhakti Bhavati Naishtiki. Om Namo Bhagavate Vasudevaya. Hare Krishna. So, நீங்க ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 10வது அத்தியாயம் நம்ம இன்னைக்கு கணக்குக்கு பார்க்கணும். ஸோ ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா 10 அந்த சீக்வன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா 10, 11, 12 இது மூணுமே கதை பாகம் தான். 13ல தான் திருப்பியும் தத்துவார்த்தங்கள் ஆரம்பிக்க எங்க விதுரனும் திருதராஷ்டிரனும் பேசும்பொழுது. ஸோ இது மூணும் ஜெனரலி அதிகமா அந்த கதைகள் இருக்கும். ஆனால் ஆஃப்கோர்ஸ் நிறைய ஆழ்ந்த தத்துவங்கள் இருக்கு. ஆனால் இந்த 3 அத்தியாயங்கள் ரொம்ப ஒரு ஹெவியா, சாப்டர் 9 போல இருக்காது. சாப்டர் 9 ரொம்ப ஹெவியான சாப்டர். ஸோ 10, 11, 12 இது மூணும் ஒரு அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்த 2 நாள்ல இந்த 3 சாப்டர் முடிக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட். ட்ரை பண்ணுவோம், அதுக்கு புஷ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த சாப்டரோட நேச்சரே அப்படிதான். கிருஷ்ணர் கிளம்புறாரு, அங்க எப்படி ரிசீவ் பண்றாங்க. இது 10th சாப்டர்ல முக்கியமானது எதுனா அந்த பெண்களுடைய தர்மம், அப்புறம் பெண்கள் என்ன பேசினாங்க, அதுதான் 10th சாப்டர் சம்மரி. 11th சாப்டர் அங்க போய் சேரும்பொழுது துவாரகாவாசி கிருஷ்ணன் எப்படி வர வச்சாங்க, அது 2 தான் மெயின் பாயிண்ட் நடுவில் இருக்கும். அப்புறம் நீங்க 12th சாப்டர் போனீங்கன்னா பரிஷித்தோடைய அப்பியரன்ஸ். 13க்கு போனீங்கன்னா தான் விதுரன் திருப்பி வராரு. ஸோ ஆக்சுவலி விதுரன் திருப்பி வரும்போது அப்போ கிருஷ்ணா ஆக்சுவலி இருக்க மாட்டாரு. ஸோ அதை நம்ம அந்த சாப்டர் வரும்போது பார்க்கலாம். அதெல்லாம் ஓகே. ஸோ நீங்க ஆக்சுவலி இந்த சீக்வன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ஹெவி பிலாசபியான சப்ஜெக்ட் சாப்டர் கிடையாது. பெரும்பாலும் இந்த 6 கேள்வி அதுதான். அப்புறம் 2வது 3வது கொஞ்சம் தத்துவார்த்தங்கள் நிறைய இருந்தது, நம்ம பார்த்தோம். 2, 3, 4, 5, 6 இது மேமா இது அப்கோர்ஸ் இது ரொம்ப தத்துவார்த்தங்கள் நிறைய பார்த்தோம். ஏன்னா நாரதர் வியாசரை சந்திக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் 7 முதல் பாகம் வியாசர் உடைய அந்த மெடிடேஷன், அதோடைய ரிசல்ட் அது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவனுடைய கதை, யாரவன் அஸ்வத்தாமனுடைய கதை வரும். அது கொஞ்சம் முக்கியமான கதை. அப்புறம் 8 குந்தியோடைய பிரேயர்ஸ், அது நிறைய நம்ம பார்த்தோம். 9 பீஷ்மருடைய பிரேயர்ஸ், அது நிறைய பார்த்தோம். ஸோ இந்த 10, 11, 12 இந்த அத்தியாயங்கள் கொஞ்சம் நம்ம நிறைய வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புரியுற அளவுக்கு ப்ரோபர் பர்போர்ட் பற்றி நம்ம ஒரு ஆளுக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம இப்ப okay, first canto chapter 10
டெக்ஸ்ட் 1. ஓகே, ஸோ இந்த இந்த அத்தியாயம் வந்து நம்ம வந்து 4 பாகங்களாக வந்து பிரிப்பாங்க இந்த அத்தியாயத்தை. ஒன்று யுதிஷ்டிர மகாராஜாவுடைய ராஜ்யம், அதை பத்தி பேசுவாங்க. அப்புறம் கிருஷ்ணர் வந்து புறப்படுறதுக்கு தயாராகும் பொழுது அங்க ஹஸ்தினாபுரத்தோடைய கிருஷ்ணர் வந்து புறப்பட தயாராகிறாரு, அது ஒரு பாகம். இன்னொரு பாகம் வந்து ஹஸ்தினாபுரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அங்க வந்து பேசுறாங்க. அவங்க பேசுறது, பெண்கள் பேசுறது எப்படி இருக்கா, வேதங்களை விட இனிமையா இருக்கலாம். இது பொறுப்பாட்ட சொல்லுவாரு. அது ஏன் நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப கடைசியா வந்து பகவான் வந்து துவாரகைக்கு போகும்போது என்னென்ன நிகழ்வு சுருக்கமா நம்ம வந்து பார்க்குறது 4 பிரிவுகள் தான் வந்து இதுல இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பார்க்கலாம். சௌனக உவாச்ச ஹத்வா ஸ்வரிதா ஸ்ப்ருதோ ஆதாயினோ ஆதாயினோ யுதிஷ்டிரோ தர்ம வ்ருதம் வரிஷ்டः சஹானுஜை பிரத்யாவருத்த போஜனः கதம் பிரவர்த்தா கிம் அகாரஷி ததா. மொழிபெயர்ப்பு பொருளுரை லபத்திர அபசரணாரவிந்த பக்தி வேதாந்த ஸ்ரீபாதிக்கு. சௌனகம் முனிவர் வினவினார். அவரது உரிமை உள்ள பரம்பரை சொத்தை அபகரிக்க விரும்பிய எதிரிகளை கொன்ற பின் சமயவாதிகளிலேயே மிக சிறந்தவரான யுதிஷ்டிர மகாராஜன் அவரது சகோதரர்களின் உதவியுடன் பிரஜைகளை எப்படி ஆண்டார்? நிச்சயமாக கட்டுப்பாடற்ற உணர்வுடன் ராஜ்யத்தை அவரால் சுதந்திரமாக அனுபவித்திருக்க முடியாது. இப்ப நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, சௌனக ரிஷி வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருனாக்கா, யுதிஷ்டிர மகாராஜாவுடைய ராஜ்யம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய தம்பிகளுடைய உதவியோட இந்த ராஜ்யத்தை யுதிஷ்டிர மகாராஜா எப்படி நடத்துறார்? நிச்சயமாக அவர் வந்து ஒரு சுயநலவாதியாக இருக்க முடியாது. Surely he could not freely enjoy his kingdom என்று வந்து ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன் வந்து அங்க கடைசி லைன்ல வந்து சொல்றாரு. ஸோ இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் நம்மளுக்குள்ளே, ஏன் வந்து சௌனகாதி ரிஷிகள் வந்து இந்த கேள்வி எங்க கேட்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏன் கேட்கிறாங்கனாக்கா, உலகத்துல எவ்வளோ ராஜாக்கள் இருக்கலாம், எவ்வளோ தலைவர்கள் இருக்கலாம், யாரையெல்லாம் நம்ம வந்து ஐடலைஸ்னா ஒரு முன்னுதாரணமா நம்ம வாழ்க்கையில வச்சுக்கலாம் என்பதை வந்து இந்த யுதிஷ்டிரனோட கதையில வந்து தெரியும்னா, இப்போ வந்து 10 பேர் இருக்கான், 10 தலைவர் இருக்கானாக்கா 10 தலைவரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அது ஒருத்தர் 2 பேரும் தர்மத்தின் பிரகாரம் நடப்பான். அப்போ உங்க சௌனகாதி ரிஷிகளுடைய நோக்கம் என்னன்னா, தர்ம ரீதியாக வாழக்கூடிய ஒரு மன்னர், அந்த மன்னரை வரக்கூடிய ஜனங்கள் வந்து அவரை வந்து ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் என்பதை வந்து அதனாலதான் அந்த கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜோட நிலையை நம்ம முன்னாடி இருந்தே பார்த்துக்கிட்டு வரோம். அடுத்து 2-3 ஸ்லோகங்கள்ல அந்த ராஜ்யத்தை எப்படி நடத்துறார் என்பதை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு தர்மவாதியான ராஜா நம்ம யாரெல்லாம் நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமா பார்க்கிறோமோ அவர்களுடைய நிலையை வந்து எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல கேட்கிறாங்க. அவங்க அப்புறம் சொல்றாரு, Maharaj Yudhishthira was the greatest of all men of religion. Thus he was not at all inclined to fight with his cousin for the sake of enjoying the kingdom. He fought for the right cause because kingdom Hastinapura was his rightful inheritance. அப்ப சொல்றாரு, அவர் சண்டை போட்டதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவர் வந்து அனுபவிக்கிறதுக்காக கிடையாது. எதுக்கு சண்டை போடுறாரு? தர்மத்தின் ரீதியாக அது அவருக்கு சேர வேண்டிய ஒரு பாகம், அதற்கு தான் சண்டை போடுறாரு. அப்ப லைன்ல சொல்றாரு, he fought therefore for the right cause under the guidance of Krishna, but he could not enjoy சொல்றாரு. ஆனா சண்டை போட்டது வந்து யாருடைய கட்டளைக்கு சண்டை போடுறாரு? கிருஷ்ணர் கட்டளைக்கு சண்டை போடுறாரு. ஆனா வெற்றி பெற்றாலும் அதனால அது வந்து மகிழ்வு இல்லை. he therefore ruled over the kingdom as a matter of duty. அப்ப அந்த ராஜ்யத்தை வந்து அவர் எப்படி ஆள்றாரு? ஒரு டியூட்டினா உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம வேலைக்கு போறோம், ஒரு கியூபிக்கல் நம்பர் கொடுக்குறோம், அந்த கியூபிக்கலை நம்ம உட்காந்துக்கிறோம். அந்த கியூபிக்கல் வந்து நம்ம உட்கார வரைக்கும் தான் நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். நீங்க ரிசைன் பண்ணி போயிட்டீங்க, திருப்பி கியூபிக்கல் சுத்தம் பண்ணீங்களா? இல்லை, அதான் வந்து டியூட்டி. அப்ப அந்த டியூட்டினா என்ன வருது? நான் இந்த கியூபிக்கலுக்கு ராஜா கிடையாது,
நான் இருக்கிற வரைக்கும் இது சுத்தமா வச்சுக்கேன் கியூபிக்கல் என்பது வந்து நம்மளுடைய ஒரு சிந்தனை. எவனாச்சும் வேலை விட்டு போயிட்டு திருப்பி உள்ளுக்கு விட மாட்டான் அவங்கள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி உள்ளுக்கே விட்டுட்டான், ஏதாச்சும் சுத்தம் பண்ணுவீங்களா கியூபிக்கல்ல? செய்ய மாட்டான். இப்ப கூட எத்தனை ஆபீஸ்ல எத்தனை கியூபிக்கல் நம்மளே சுத்தம் பண்றோம் என்பது ஒரு கேள்விதான். அது கிளியர் இருக்கிறாங்க. அப்போ யுதிஷ்டிர மகாராஜா அவர் என்னதான் பெரிய ஒரு ராஜா, எல்லாத்துக்கும் தலைவராக இருந்த எல்லா போகமும் இருந்தாலும் அதை எப்படி அவர் ரூல் பண்றாரு? கடமைக்கு ஓசரம் என்று வந்து இங்க சொல்றாரு. ஏன்னா யுதிஷ்டிரா இங்க பாருங்க பிரபா சொல்றாரு, யுதிஷ்டிரா when he was at ease to enjoy the kingdom, அவர் வந்து அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அவருடைய எண்ணம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து கடமைக்கு ஓசரம் தான் வந்து அந்த ராஜ்யத்தை வந்து அங்கே நடக்கிறாரு. ஓகே, அடுத்து 2வது ஸ்லோகம். சூத உவாச்சா வம்சம் குரோர் வம்ச தவாக்னி நிர்ஹிதம் சம்ரோஹயித்வா பவபாவனோ ஹரி நிவேஷயித்வா நிஜ ராஜ்ய ஈஸ்வரோ யுதிஷ்டிரம் ப்ரீதா மன பபூவஹ. சூத கோஸ்வாமி கூறினார், உலகை பராமரிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டி தீயை போன்ற கோப கணக்களால் அழிக்கப்பட்ட குருவம்சத்தை பழைய நிலைக்கு கொண்டு வந்து யுதிஷ்டிர மகாராஜனை அவரது சொந்த ராஜ்யத்தில் திரும்பவும் ஸ்தாபித்து பிறகு மன திருப்தி அடைந்தார். ஓகே, அப்போ ஏன் நம்ம வந்து இப்ப யுதிஷ்டிர மகாராஜாவை வந்து நம்மளுடைய முன்னோடியா நம்ம எடுத்துக்கணும்? இந்த ஸ்லோகத்துல வந்து பதில் சொல்றாங்க ஆச்சாரியர்கள். ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜாவோட ராஜ்யத்தை பார்த்து யார் சந்தோஷப்படுறாங்க? கிருஷ்ணரே சந்தோஷப்படுறாரு. அது பாயிண்ட் நீங்க பார்க்கலாம். பாருங்க, Sri Krishna, Supreme Personality, maintainer of the world, become pleased after established Maharaj Yudhishthira in his own kingdom. ஓகேங்களா? After restoring the Kuru dynasty, which was exhausted by the bamboo fire. Bamboo fire உங்க அர்த்தம் தெரியும், ப்ராப்பர் சொல்லி என்ன அர்த்தம்னாக்கா, மூங்கில் காடு பத்துவதற்கு மற்றொரு கருவி தேவையில்லை. அந்த காஞ்சி போன மூங்கிலே உரசி அதே பத்தி அதே எரியும். அதான் வந்து பேம்பு ஃபயர் அப்படின்னு வந்து இங்க படிச்சுக்கிறோம். அப்போ அந்த டைனஸ்டி அந்த ராஜ்யத்துக்குள்ள உள்ளுக்குள்ளே தான் சண்டை. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் உள்ளுக்குள்ளேயே தான் சண்டை. கோபம், அவங்களுடைய சுயநலத்துக்காக உள்ளுக்குள்ளேயே எப்படி ரெண்டு மூங்கில் உரசி பெரிய தீ பிடிக்குதோ காட்டுல, அதே போல இவங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு சண்டையை போட்டு குழப்பங்கள்னால உள்ளுக்குள்ளேயே வந்து அங்க சலசலப்பு வந்து வருது. அப்போ முதல் கேள்வி வந்து சௌனகாதி ரிஷி கேட்கிறாரு, ஏன் வந்து யுதிஷ்டிர மகாராஜ் ஏன் கேட்கிறாரு, நம்ம ஒரு நல்ல முன்னோடியை எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இங்க வந்து அதுக்கு பதில் சொல்றாங்க. அது யுதிஷ்டிர மகாராஜான்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து அவருடைய ராஜ்யத்துல இல்ல யுதிஷ்டிர மகாராஜா மீது சந்தோஷப்படுகிறார் என்பது வந்து இங்க வந்து நம்ம வந்து இந்த 2வது ஸ்லோகத்துல வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பாயிண்ட். ஓகே, அப்போ இப்போ வந்து கிருஷ்ணரே அவரை பார்த்து சந்தோஷப்படுறாருனாக்கா அப்ப அந்த ராஜ்யத்தை எப்படி நடத்தினாரு? 3வது ஸ்லோகத்துல அதுக்கு பதில் இருக்கு. நிஷம்ய பீஷ்மோக்தம் அதாச்சுதோ நிஷம்ய பீஷ்மோக்தம் அதாச்சுதோக்தம் பிரவர்த்தா விஜ்ஞான விடூத விப்ரமஹ சசாசகாம் இந்திர இவாஜித் ஆஸ்ரயான் பரித்யுபாந்தம் அனுஜானாவர்த்திதா. பீஷ்மதேவரும் வெல்ல முடியாதவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பேசியதை கேட்டு ஞானோதயம் பெற்ற யுதிஷ்டிர மகாராஜனின் எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து விட்டதால் அவர் அறிவுபூர்ணமான விவகாரங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இவ்வாறாக அவரின் இளைய சகோதரர்கள் அவரை பின்தொடர பூமியும் கடலையும் அவர்கள் ஆட்சி புரிந்தனர். ஓகே, எப்படி அரசாட்சி பண்றாரு? இப்ப என் கேள்வி என்னன்னா, கிருஷ்ணரு யுதிஷ்டருடைய என்ன செய்யறாரு? சந்தோஷம் அடைகிறாரு.
எப்படி அந்த அரசாட்சி பண்றாரு, இதுல வந்து அதுக்கு பதில் இருக்கு. இல்ல ஓகே, தர்மம் எல்லாமே ஓகே. எப்படி பண்றாரு? enlightened by what was spoken by Bhishma and Krishna. அப்ப பீஷ்மர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன் பிரகாரம் இந்த ராஜ்யத்தை நடத்துறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். engage himself in matter of perfect knowledge. இதுதான் வந்து உன்னத ஞானம் என்று வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பீஷ்மரும் கிருஷ்ணரும் என்ன சொன்னாங்களோ நீங்க நேரா பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்காது. ஏன் நம்ம அது சொல்றோம்னாக்கா, after being enlightened, அவர் வந்து குழப்பம் அடைகிறார் ராஜ்யம் பண்றதுக்கு. அவன் தானே இந்த முன்னாடி அத்தியாயத்துல. அப்ப குழப்பம் அடையும் போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீ போய் பீஷ்மர்கிட்ட உபதேசம் கேட்கணும்னு சொல்றாரு. அந்த பீஷ்மர்கிட்ட உபதேசம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ராஜ்யத்தை வந்து அவர் நடத்துறதுக்கு ஒத்துக்கொள்றாரு. அதனால நம்ம என்ன சொல்றோம், எப்படி அவர் ராஜ்யத்தை நடத்தினார்னாக்கா, பீஷ்மர் எப்படி அவருக்கு சொல்லி கொடுத்தாரோ அப்படி அவர் ராஜ்யத்தை நடத்துறதுனால கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். ஓகே, இதுதான் அதோடைய பாயிண்ட். அப்புறம் அவர் என்னென்ன ஆட்சி பண்ணார் என்பதை பார்க்கலாம். he ruled over the earth and seas. அவர் பிராக்டிகலி வந்து எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து அவருடைய இது கீழே வந்து கட்டுப்பாட்டு கீழே வந்து கொண்டு வராரு. சோ நம்ம வந்து யுதிஷ்டிர மகாராஜாவை வந்து நம்மளுடைய முன்னோடியாக பார்க்க வேண்டும். அவர் வந்து கிருஷ்ணரே, ஏன்னா கிருஷ்ணரே வந்து அவருடைய ராஜ்யத்தை பார்த்து சந்தோஷப்படுறார். ஏன் பீஷ்மர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ, கிருஷ்ணர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அவ்வாறு அந்த ராஜ்யத்தை வந்து அவர் நடத்துறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல ஏன் அந்த யுதிஷ்டிர மகாராஜாவை நம்ம வந்து ஒரு முன்னோடியாக எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வரோம், என்ன செஞ்சாரு, எப்படி பண்ணாருன்னு பாக்குறோம். இப்ப அதனுடைய பலன் ரைட் தானே. இப்ப நீங்க சொல்றீங்க பிரபு நீங்க ஒரு கிரேட் டிவோட்டி பிரபு அப்படின்னாக்கா, முதல்ல கிரேட் டிவோட்டினா காத்தால எந்திரிக்கணும், கடமைகள் எல்லாம் முடிக்கணும், அப்புறம் கிரேட் டிவோட்டி டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். இப்ப நீங்க ஒரு கிரேட் டிவோட்டின்னு சொல்றீங்கன்னா ஏன் சொல்றீங்க பிரபு? அப்ப இந்த ஸ்லோகம் வந்து 4, 5 இந்த 2 ஸ்லோகத்திலையும் வந்து நம்ம அந்த பதிலை பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன் படிச்சிருங்க பிரபு. 4.5. யுதிஷ்டிர மகாராஜனின் ஆட்சி காலத்தில் மேகங்கள் மக்களுக்கு போதுமான மழையை பொழிந்தன. பூமியோ மனிதனின் எல்லா தேவைகளையும் மிகுதியாக உற்பத்தி செய்தது. பசு அதன் பருத்த பால் சுரபிகளாலும் மகிழ்ச்சியான மனுநதியாலும் மேய்ப்பு நிலங்களை ஈரமாக்குவது வழக்கம். நதிகள், சமுத்திரங்கள், குன்றுகள், மலைகள், காடுகள், கொடிகள் மற்றும் சக்தி வாய்ந்த மருந்து சாமான்கள் ஆகியவை ஒவ்வொரு பருவ காலத்திலும் தாங்கள் செலுத்தும் வழியாக அவற்றின் உற்பத்தி பொருட்களை அரசருக்கு மிகுதியாக அளிக்கின்றன. ஓகே, இப்ப ரிசல்ட் என்ன அதுக்கு? யுதிஷ்டிர மகாராஜா, நீங்க வந்து இது தர்மவாதியோடைய ஆட்சி. நம்ம பிருத்து மகாராஜா கதையை பார்த்தோமாக்கா, அவருடைய முன்னோர்கள் வந்து அதர்மவாதிகள் இருக்கும் பொழுது இந்த நாடே வந்து இதா போயிடும். வர கேண்டோல் நம்ம பார்க்கலாம் அந்த பிருத்து மகாராஜாவோட கதையை. அப்போ இங்க யுதிஷ்டிர மகாராஜா அந்த நாட்டை நல்லா வச்சிருக்கிறதுனால முதல்ல அங்க என்ன மக்களுக்கு தேவை, என்ன மழை. மழை வந்தாலே பயிர்லாம் சரியா இருக்கும். அந்த பயிர்லாம் யார் சாப்பிட்றா? பசு. பசு சாப்பிட்டு என்ன ஆகுது? அவரோட மடிலாம் கனமாகுது. கனமாகுதுன்னா என்ன இருக்கு அதுல? அவ்வளோ பால் இருக்குது அந்த மடி. அப்போ ஏன் வந்து யுதிஷ்டிர மகாராஜா நம்ம வந்து முன்னோடியா எடுத்துக்கலாம்னாக்கா, அவர் ராஜ்யம் வந்து அப்படி இருக்கு. அதனுடைய ப்ரூஃப் என்ன ப்ரூஃப்னு கேட்டீங்கன்னா, இந்த 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் தான் அது ப்ரூஃப். மழை இருக்குது, earth produce in profusion. அப்படின்னாக்கா அவங்க செய்யற அந்த earth produce all the necessities of man in profusion. அப்படின்னா இந்த விவசாயம் செஞ்சு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து அந்த earth, அந்த பூமி வந்து கொடுக்குது. இதனால அந்த குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆண்டாள் சொல்றாங்க. குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னாக்கா எவ்வளவு அண்டாவை கொண்டு வந்தாலும் அவ்வளவு பாலை நடக்கக்கூடிய சக்தி அந்த பசுக்களுக்கு இருக்கு என்பதை வந்து அவங்க ஆண்டாள் சொல்றாங்க. ஏன் வந்து அது அப்படி இருக்கு? எத்தனாவது ஸ்லோகம் அது? பூன்குவலை போதில் பொறிவந்து கண்படுப்ப தேங்காத பூக்கியிருந்த சீர்த்தை முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரும். அப்படின்னாக்க என்ன? பூன்குவலை போதில் பொறிவந்து கண்படுப்ப அப்படின்னாக்கா
அந்த நெல் கதிர்கள்லாம் வந்து அப்படியே வந்து வளைஞ்சுக்கிட்டு இருக்குதான். ஏன்? அவ்வளோ கொண்டேன் இருக்குது அதுல. அதுல வந்து பூன்குவளை பொதில் வந்து கண் படுப்பாங்க, வந்து ஒரு வண்டு வந்து படுத்து தூங்குது அப்படின்னு வந்து ஆண்டாள் சொல்றாங்க. அப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ஆயர்பாடி அங்க இருக்கும் பொழுது அந்த அந்த பசுக்கள் என்ன பண்ணுது, இதை போய் மேயுது. இதை போய் மேயறதுனால என்ன ஆகுது, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் தான் ப்ரோப்பர் டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க. அப்போ நல்ல ராஜா இருக்கணும்னாக்கா நல்லா மழை பெய்யணும். இப்ப ஏன் மழை பெய்ய மாட்டேது பிரபு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியும். ஏன்ட்டு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை தானே, உங்களுக்கு தெரியும் ஏன் மழை பெய்யலன்ட்டு. அப்போ மழை எப்படி பெய்ய வேண்டும், ஆண்டாள் என்ன சொல்றாங்க, திங்கள் மும்மாறி பெய்யுதுன்னு சொல்றாங்க. மழை வந்து ஒரு மாசத்துக்கு 3 வகையா பெய்யணும்னு சொல்றாங்க. ஒரே தடையா பெஞ்சாலும் பிரச்சனை, கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சாலும் பிரச்சனை, விட்டு விட்டு பெஞ்சாலும் பிரச்சனை. அவங்க என்ன சொல்றாங்க, உண்மையிலே ஒரு நல்ல ராஜ்யம் இருந்து நல்ல ஒரு அரசர்கள் இருந்தாக்கா திங்கள் மும்மாறி பெய்யுது ஓங்கு பெரு சென்ன லூடு கயலோகலன்னு சொல்றாங்க. இந்த 3 மழை எப்படின்னாக்கா 10 நாளைக்கு வேகமா பெய்யணும், 10 நாளைக்கு நடுநிலையா பெய்யணும், கடைசி 10 நாளைக்கு விட்டு விட்டு பெய்யணும். அப்பதான் வெள்ளம் ஏறாது, செடிலாம் அழுகி போகாது. ஆண்டாள் வேகாயத்தில் எடுக்கிறாங்க திருப்பாவையில. ரைட்டா? அப்போ அந்த மாதிரி ப்ரொஃப்யூஸ்ட் இன் ப்ரொஃப்யூஷன், அப்ப தேவைப்படுற அளவுக்கு வந்து அங்க மனிதர்களுக்கு வந்து சோர்ஸ் கிடைக்குது என்று இங்க வந்து சொல்றாரு. ப்ரோபான் அந்த பிற்பட்ல வந்து அழகா வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு. Should not a king or executive head protect the lives of pure animals who are unable to defend themselves? அப்ப ஒரு நாட்டுக்கு தலைவன்னா அவன் வந்து மனுஷனை மட்டும் பாதுகாக்க கூடாது, அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் அதை கூட பாதுகாக்க வேண்டும். Is this human are not the animals of a country citizens also? சொல்றது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் அதுங்களும் பிரஜை தானே. ஏன் பிரபா சொல்றாருன்னா யுதிஷ்டிர மகாராஜோட ஆட்சி வந்து அப்படி இருந்தது என்பதுக்கு வந்து இது ஒரு அர்த்தம். Then why are allowed to be butchered in organized slaughterhouses? அப்ப இப்போ உள்ள காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து அது கிடையாது, எல்லாம் வந்து பசுவதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த ப்ரிப்போர்ட்ல சொல்றாரு. மனிதன் வந்து சூப்பர் மார்க்கெட்டை நம்பி இருக்கக்கூடாது, கசாப்பு கடையை நம்பி இருக்கக்கூடாது. ரொம்ப சொல்றாரு, human civilization should depend on the production of material nature without artificially attempting economic development to turn the world into chaos of artificial greed. ரொம்ப டீப்பான ஒரு பாயிண்ட் ரொம்ப சொல்றாரு. நீங்க ப்ரோபருடைய ரிப்போர்ட் நீங்க படிச்சீங்கன்னா சொல்றாரு, மனிதன் வந்து ஹியூமன் சிவிலைசேஷன் should not depend on the production of material nature, should depend on the production of material nature without artificially attempting economic development சொல்றாரு. அப்போ மனிதன் வந்து யார் நம்பி இருக்கணும், இயற்கையை நம்பி இருக்கணும். அப்ப இந்த இயற்கையுடைய பேரை சொல்லி தக்காளி பழத்தை ஏத்துறதும் குறைக்கிறதும் இப்படி பண்றதெல்லாம் வந்து என்னதுனாக்கா turn the world into a chaos of artificial greed. ஏன்னா இவன் ஏன் ஏத்துறான் இறக்குறான், அவனுடைய சுயநலத்துக்காக சொல்றாரு. only for the purpose of artificial luxury and sense gratification. அப்ப இந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன பிரபா சொல்றாரு, this is but the life of dogs and hawks சொல்றாரு. இது கழுதைகளும் நாய்களும் வாழக்கூடிய வாழ்க்கை என்று சொல்ற. ஏன்னா இயற்கையை விட்டுட்டு ஆர்டிபிஷியல்னா செயற்கையான வாழ்க்கை முறையை நம்ம வந்து கையாளுறதுனால பிரபா சொல்றாரு, செயற்கையா நீங்க வந்து கையாளும் போது அந்த வாழ்க்கைக்கு என்ன பேரு, டாக்ஸ் அண்ட் ஹாக்ஸ். இது நான் சொல்ல பிரபா சொல்றாரு. பிரபாட் வந்து 5வது டிரான்ஸ்லேஷன் 5வது ஸ்லோகத்துக்கு பிரபாட்ல சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வேணுமா, the secret to success is to take refuge under the protection of Supreme Lord. Without his sanction nothing can be possible. To make economic development by own endeavors on the strength of tools and machinery is not at all. The sanction of Supreme must be there. அப்ப நம்ம எது செய்தாலும் நம்ம வந்து பகவானுடைய கருணை கீழே இல்லைன்னா பகவானுடைய திருவடி கீழே நம்ம வந்து அடைக்கலம் பெற்று நம்ம செய்ய வேண்டும் என்று ப்ரோபாட் வந்து சொல்றாரு. இப்போ 6வது ஸ்லோகம். அப்போ மழை பெய்யுது நல்ல ராஜா. இந்த மழை பெய்யறதுனால பசுலாம் நல்லா மேய்ச்சலுக்கு போறதுனால அங்க இருக்கக்கூடிய பிரஜைகள் வந்து எப்படி வாழ்றாங்க, அது வந்து 6வது ஸ்லோகத்துல வந்து அதுல வந்து பதில சொல்றாரு. நாதயோ வியாதயோ கிளேஷா
दैव भूतात्महेतवः अजात सात्राव अभवन् जन्तूनां राज्ञि कर्णिचे. அரசருக்கு எதிரிகளே இல்லை என்பதால் எந்த சமயத்திலும் ஜீவராசிகள் மனவேதனையாலோ வியாதிகளாலோ அதிகமான உஷ்ணத்தாலோ குளிராலோ பாதிப்படையவில்லை. ஓகே, அப்ப அந்த தர்மவாதியோடைய அரசாட்சி கீழே பூமி நல்லா இருக்கு, மழை பெய்யுது, பசு வருது, அது பாயிண்ட் இப்ப இல்ல. மனுஷன் எப்படி இருக்கிறான் சொல்றாரு பாருங்க, பிரபா சொல்றாரு, the living beings were not at living beings-னா மனிதர்கள் மிருகங்கள் எல்லாம் சேர்த்து தான் சொல்றாங்க. were not at any time disturbed by mental agony, disease or excessive heat or cold. ஏன் அவங்க செயற்கையான வாழ்க்கை முறையை அவங்க பயன்படுத்துனாங்க. செயற்கையான வாழ்க்கை முறை சாப்பாடை சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு இன்னைக்கு சீக்கு வருது. பிரபா சொல்றாரு புறப்பட்டல, நீங்க அதுதான் பாகவதம் புரிஞ்சுக்கிறதுக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கண்டதையும் கண்ணையும் வாயிலையும் மூக்குலையும் மாக்கலையும் உள்ளு வாங்கறதுனால நம்மளுக்கு மென்டல பைத்தியம் முடிக்குது. நம்மளுக்கு முன்னெல்லாம் அது கிடையாது. ஸ்ரீராமாயணத்துல அயோத்தியா எப்படி இருக்குன்னு வால்மீகியே வர்ணிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய பிரஜைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு வால்மீகி வர்ணிக்கிறாரு. பூட்டே கிடையாதான், வீட்டுக்கலாம் எல்லாமே திறந்திருக்கும், ஏன்னா திருடனே கிடையாது. அப்பேற்பட்ட ராஜ்யம் ஸ்ரீராமராஜ்யம் என்று வால்மீகி சொல்றாரு, தம்பரம் எடுக்கிறாரு. சோ யுதிஷ்டிர மகாராஜாவுடைய நல்லாட்சியோடைய விளைவு என்னன்னாக்கா, மழை பெய்யுது எல்லாமே சேர்ந்து அவங்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதான் பாயிண்ட். இப்ப ஏன்னா சீக்கு இப்போ உங்க ஏன்னா ஒரு பிரச்சனை, இப்ப உங்களுக்கு சீக்கு தான் பிரச்சனை. இப்ப சீக்கு இல்லைனாக்கா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப். சீக்ல இருந்து வெளியாட்டமாக்கா நம்மளுக்கு பெரிய ரிலீஃப் லைஃப்ல. அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். சீக்கை யோசிச்சு வேற ஒரு சீக்கு வருது, நம்மளுக்கு பைத்தியம் முடிக்குது. நம்மளுக்கு புறப்பட சொல்றாரு. ஓகே, சொல்றாரு டு பி நான் வயலண்ட் டு ஹியூமன் பீயிங்ஸ். பாருங்க, ரொம்ப முக்கியமான கருத்து பிரபா சொல்றாரு இந்த புறப்படல. டு பி நான் வயலண்ட் டு ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் டு பி அ கில்லர் ஆர் எனிமி ஆஃப் த புவர் அனிமல்ஸ் இட்ஸ் சேட்டன்ஸ் பிலாசபின்னு சொல்றாரு. மனுஷனை மட்டும் அடிக்கக்கூடாது பிரபு, ஆனா மிருகத்தை வதை பண்றது இது என்ன பிலாசபி? சைத்தான் பிலாசபின்னு பிரபா சொல்றாரு. இதே அப்படி சொல்றாருனாக்கா, இப்ப நாயை மட்டும் தான் பாதுகாக்கிறான். இப்ப கோழி பசுலாம் அவன் அடிச்சு சாப்பிடுறான், ரைட்? இந்த நாய் பூனையை பாதுகாக்கிறான். அப்ப அவன் கோழி பசுலாம் அடிச்சு சாப்பிடுறான். அப்ப இதை என்ன சொல்றது? பிரபா சொல்றது, மனிதர்களும் போலவே மிருகத்தையும் நடத்த வேண்டும். மனிதர்களுக்கு ஒரு நியாயம், மிருகத்துக்கு ஒரு நியாயம்னா சேட்டன்ஸ் பிலாசபின்னு சொல்றாரு. இப்ப இந்த உலகத்துல என்ன நடக்குது? மிருகத்துக்குள்ளேயே வேற்றுமையான ஒரு நிலையை நம்ம இங்கே பார்க்கிறோம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் 6 ஸ்லோகங்களுடைய ஒரு சுருக்கம். அப்ப யுதிஷ்டிர மகாராஜாவுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு என்பதை நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து நம்ம 2வது செக்ஷன் 7வது ஸ்லோகம். இந்த 7ல இருந்து 19 கிருஷ்ணர் அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஓகே, இந்த செக்ஷன் கலாச்சாரத்துல இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஸ்லோகம் கிடைச்ச அத்தியாயம் கிடைச்ச வரைக்கும் கல்ச்சர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நிறைய கிடைக்கும். அப்போ கிருஷ்ணர் இங்க நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க என்ன எடுத்துக்கணும்னாக்கா, உலகத்திலே ஆக பிஸியான ஆள் யாராக இருக்க முடியும்? நீங்க உண்மையிலே சொல்லுங்க, உலகத்திலே ஆக பிஸியான ஆள் யாராக இருக்க முடியும்? பகவான் தான். உங்களுக்கு ஒரு குடும்பத்தை பாக்குறதே உங்களுக்கு நேரம் இல்லை, உங்க எல்லா குடும்பத்தையும் அவர் பாக்குறாரு. ஆனா அந்த கிருஷ்ணர் இப்ப என்ன பண்றாரு? எவ்வளவு பிஸியா இருந்தாலும் துவாரகையில் அவருக்கு 16,108 ராணிகள் இருக்குதாங்க, ரைட்டா? எல்லாத்தையும் விட்டுறாரு. விட்டுட்டுனாக்கா எதுவுமே செய்யாமட்டு இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க துவாரகையில திருப்பி ஹஸ்தினாபுரத்துக்கு வந்திருக்கிறாரு. என்ன பண்றாரு? அவர் அங்க தங்குறாரு. ஏன் தங்குறாரு? என்ன காரணம் அவர் தங்கறதுக்கு? யுதிஷ்டிர மகாராஜா, குந்தி இவங்கெல்லாம் தங்க சொல்றாங்க, அப்ப திருப்பி வராரு போறாரு, அதுதான் காரணம். ஆனா அவர் உண்மையிலேயே அங்க தங்குறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு உறவு இருக்கணும்னாக்கா நம்மளுடைய நேரத்தை மற்றவர்களுக்கு செலவு பண்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதான் இங்க விளக்கப்படும். இந்த வரக்கூடிய டிரான்ஸ்லேஷன்லயும் பர்போர்ட்லயும் நம்ம பார்க்கலாம் இதை, ரைட்டா?
நம்ம எந்த ஒரு விளைச்சலையும் போடாமல் மீதி நம்ம வந்து நல்லா ஒரு ரிசல்ட் வேணும்னா நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே உயர்ந்த விஷயம் மற்றவர்களுக்கும் பகவானுக்கு எதுனா டைம் தான். அதனாலதான் டிவோட்டி சீக்கா இருக்கும்போது நீங்க பார்த்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. டிவோட்டி வீட்டுல கஷ்டப்படும் போது நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதுதான் டிவோட்டி கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது டிவோட்டி கேர் கிடையாது. டிவோட்டி கேர் ஒரு அங்கம் தான். உண்மையான டிவோட்டி கேர் வந்து அது வேற. ஸோ பரவாயில்ல. எனிவே இப்ப வந்து இந்த மாதிரி பகவான் வந்து அங்க வந்து நேரத்தை செலவழிக்கிறார். அப்போ இங்க ஆச்சாரியர் என்ன விளக்குறாங்கன்னா, கிருஷ்ணருக்கு படைக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும், காக்கவும் தெரியும், வந்து அவதாரம் பண்ணி கம்ச ராவண போய் இவங்க அழிக்கவும் தெரியும். அதே சமயத்தில நேரத்துக்கு ஏத்தாப்புல மக்களுக்குள்ள பழகி நேரத்தை செலவு பண்ணவும் முடியும் என்று நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். வர ஸ்லோகத்தை நீங்க வந்து பார்க்கலாம். நான் பேசுனதெல்லாம் வந்து இங்கே வந்து விளக்கப்படும். 7வது 8வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிச்சிருங்க. ஸ்ரீ ஹரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது உறவினர்களை சமாதானப்படுத்தவும் அவரது சொந்த தங்கை சுபத்ராவை திருப்திப்படுத்தவும் ஒரு சில மாதங்கள் அஸ்தினாபுரத்தில் வசித்தார். அதன் பிறகு புறப்படுவதற்கு அனுமதி கேட்ட பகவானுக்கு மன்னர் சம்மதித்ததும் பகவான் யுதிஷ்டிர மகாராஜனின் பாதங்களில் சிரம் தாழ்த்தி அவரை வணங்கினார். அரசரும் அவரை வழுவிக் கொண்டார். இதன் பிறகு மற்றவர்களால் தழுவிக்கொள்ளப்பட்ட பகவான் அவர்களது வணக்கங்களை ஏற்றுக்கொண்டதும் தமது ரதத்தில் ஏறினார். இல்ல, இது மட்டும்தான். 7-8 அவ்வளவுதான். ஓகே. அப்போ நீங்க வந்து இந்த 7வது ஸ்லோகத்துல இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, கிருஷ்ணர் கிளம்ப தயாராகி போக ரெடியா இருந்தாலும் அங்க அவர் திருப்பி தங்குறாரு. ஏன்? யார் பேர் அங்க பயன்படுத்தப்படுகிறது? டெக்ஸ்ட் 7ல யாரு? சுபத்ரா. சுபத்ரா யாரு? தங்கைனா என்னது? ஃபேமிலி. அப்போ அந்த குடும்பத்துக்கு கிருஷ்ணர் நேரத்தை sacrifice பண்ண தயாராக புறப்பட்டு சொல்றாரு. The Lord decided to stay, especially to pacify the aggrieved king as well as to please Subhadra, sister of Krishna. அப்படின்னு வந்து இங்க புறப்பாட்டுல வந்து சொல்றாரு. ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஏன் கிருஷ்ணர் தங்குறாரு? அப்கோர்ஸ் நிறைய ரீசன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆச்சாரிய விளக்குறாங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன பாக்குறோம்? பகவான் வந்து மற்றவர் பக்தர்களுக்காக நேரத்தை செலவு பண்ண தயாராக இருக்கிறார். சோ நம்மளுக்கு என்ன இதுல இருந்து இது நம்மளுக்கு என்ன பாடம் அதுல இருந்து? ஃபேமிலி சரிதான். ஃபேமிலி பாயிண்ட் என்னன்னா, டிவோட்டிஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சர்வீஸ் வந்து ஒரு சங்கமமா செய்யணும். அதான் பாயிண்ட். ஏன்னா பாண்டவர்கள் எல்லாமே டிவோட்டிஸ். அவங்க எல்லாம் அல்டிமேட் கோல் யாரை ப்ளீஸ் பண்றது? கிருஷ்ணரை ப்ளீஸ் பண்றது. அதனால குடும்பம் எல்லாம் தானாக வந்து ப்ளீஸ்ட். அப்போ டிவோட்டிஸ் நம்ம சர்வீஸ்ல என்கேஜ் பண்ணும் பொழுது எல்லாரும் ஒன்று கூடும் பொழுது பகவானுடைய திருப்திக்காக நம்ம அந்த சேவையில் ஈடுபடும் பொழுது அதுதான் நீங்க ஸ்பெண்ட் பண்ற உண்மையான வேல்யூபிள் டைம். அப்ப எங்க பிரபு ஃபேமிலின்னு கேட்டா, அப்கோர்ஸ் ஃபேமிலி நீங்க பாத்துக்கணும், இல்லைன்னு சொல்லல. உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைகள் எல்லாமே வந்து இங்க டெம்பிள்ல என்கேஜ் பண்ணாங்கன்னா ஒரு ஃபேமிலியா, அவங்களுக்கு வேற எதுக்குமே டைம் இருக்காது. ரைட் தானே? நீங்க பாருங்க, எக்ஸாம்பிள், முந்தைய காலத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் காத்தாலே மங்களாரத்துக்கு போயிடுவாங்க. மங்களாரத்துக்கு போயிட்டு 8-9 மணிக்கெல்லாம் டயர்ட் ஆயிடுவாங்க. வீட்டுல போய் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி சாயந்தரம் டெம்பிளுக்கு தான் வருவாங்க. இதுதான் சொல்ல வராங்க. அப்ப வேல்யூபிள் டைம்னா பக்தர்கள் சேரும் போது வந்து அந்த சர்வீஸை வந்து சர்வீஸ் மோட்ல செய்யணும். எல்லாருமே சேவை செய்யணும். போயிட்டு தலைநாடு சேவை செய்யணும், கீழே இருக்கக்கூடிய யாராதான் சேவை செய்யணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து யுதிஷ்டிர மகாராஜாவும் வந்து அங்க ஒரு சர்வீஸ் தானே பண்றாரு. ராஜ்யத்தை நடத்துறது என்பது வந்து ஒரு சர்வீஸ், டியூட்டி. அதே தான் வந்து இங்க வந்து பிரபார் வந்து பிரபார் சொல்றாரு. அப்ப அடுத்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாருனாக்கா, பெரியவர்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அத சொல்றாரு. ஏன்னா நீங்க வந்து இங்க பார்க்கலாம், யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட வந்து பாருங்க, லார்ட் ஆஃபர்ஸ் ரெஸ்பெக்ட் யுதிஷ்டிரா பை bowing down at his feet. யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட வந்து அவர் என்ன பண்றாரு? காலில் விழுந்து அனுமதி வாங்குறாரு என்று சொல்றான். நம்ம கேட்கலாம், பிரபு கிருஷ்ணர் தானே பிரபு, இதெல்லாம் அவர் செய்யணுமா? அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு உதாரணம் அவர் தான். என்ன பிரபு அந்த பிறப்போட சொல்றாரு, ஏன் வந்து அவர் கால் விழுறாருனாக்கா, முதல் யுதிஷ்டிரா வாஸ் த எல்டர் கசன் ஆஃப் கிருஷ்ணா. வயசுல பெரியவர். அப்பா முடி நரைச்சிச்சு தானே, ஓரமா போக்காரு, இது இப்போ. ஆனா அப்போ கிருஷ்ணரே
யுதிஷ்டிர மகாராஜாவிட்ட அண்ணா நான் கிளம்ப போறேன்னு காலில் விழுந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து கிளம்புறாரு என்பது வந்து சொல்றேன். இப்ப எப்படி இருக்கு சூழ்நிலை? நான் போயிட்டு வரேன், நீ போய் அந்த ஹோம் ஸ்கூல்ல படிச்சுக்கோ அப்படின்னு இருக்குது இப்ப உள்ள காலம். ஆனா முன்ன நீங்க பார்க்கலாம், இதுதான் அந்த கல்ச்சர், நம்ம வேடிக் கல்ச்சர் வந்து இதுதான் என்பதை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். Prabhupada சொல்றாங்க, the Lord takes pleasure when some of his devotees accept him as less important in terms of love. அதுக்கு முன்னாடி Prabhupada சொல்றாரு, the king embraced him as a younger brother. ஒரு தம்பி போல யுதிஷ்டிர மகாராஜா வந்து அங்க கிருஷ்ணரை கட்டி பிடிக்கிறது வந்து அவர் ரொம்ப இன்பத்தை கொடுக்குது என்பதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து 9-14 வரைக்கும் பகவானுடைய அழகுகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்ப வந்து யாரு மேல நம்மளுக்கு அதிகமா பாசம் இருக்கும்? சரி, உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தரை முன்னோடியா பாக்குறோம்னாக்கா அவர் மேல நம்மளுக்கு வந்து நேச்சுரல் அட்ராக்ஷன் வந்து வரும். ஏதோ டிவியில பார்ப்போம், மேகசின்ல படிப்போம், அந்த மாதிரிதான் நம்ம வந்து அந்த அட்ராக்ஷன் வந்து வளர்த்துக்குவோம். அவரை பார்த்துட்டு அவர் காலனி போனா கொஞ்சம் கவலைப்படுவோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்க இருக்கிறவர் யாருனாக்கா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பிரபா சொல்றாரு, கிருஷ்ணானாக்கா ஆல் அட்ராக்டிவ் அப்படின்னு வந்து பிரபா சொல்றாருல்ல. அப்போ அந்த ஆல் அட்ராக்டிவ் கிருஷ்ணா கூட வாழக்கூடிய பாண்டவர்கள் அந்த ஆல் அட்ராக்டிவ் கிளம்பி போனாக்கா அவர் நிலை பக்தர்கள் இந்த ஹஸ்தினாபுரத்துல, அதுதான் அடுத்த ஃபியூ டெக்ஸ்ட் ஸ்லோகாஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே, நம்பர் 9 டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கோம். 9 and 10 ஒன்னா இருக்கா? இல்ல, ஒன்னா படிச்சிருங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விட்டு பிரிவது சாத்தியமில்லை என்பதால் அச்சமயத்தில் சுபத்ரா, திரௌபதி, குந்தி, உத்தரா, காந்தாரி, திருதராஷ்டிரர், யுயுஷ்டு, கிருபாச்சாரியர், நகுலன், சகாதேவன், பீமசேனன், தௌமியம் மற்றும் சத்தியவதி ஆகிய அனைவரும் கிட்டத்தட்ட மூச்சுடை நிலைக்கு வந்துவிட்டனர். ஓகே, இது 10 9 ஒன்னா படிச்சுட்டு ஒன்னா தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்ப நீங்க பார்க்கலாம், அவங்க சில பேர்கள்லாம் வந்து வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. சுபத்ரா, திரௌபதி, குந்தி, உத்தரா, காந்தாரி, திருதராஷ்டிரா எல்லாருமே வந்து பகவானுடைய பிரிவை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா பிரபுபாத சொல்றாரு, Krishna is so attractive for the living being, especially for the devotees, that is impossible for them to tolerate the separation. The feeling of such separation cannot be described, but it can simply be imagined by devotees. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லி இதெல்லாம் வந்து விளக்க முடியாது. ஆனா இது வந்து பக்தர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரபுபாத வந்து சொல்றாரு. அப்போ இங்க வந்து ஜீவ கோஸ்வாமி வந்து ஒரு கருத்தை வந்து இங்க எடுக்கிறாரு இந்த ஸ்லோகத்துக்கு. அப்போ இவ்வளவு கவலையா இருக்கிறவங்க வந்து பார்க்க போனா என்ன பண்ணிருக்கணும்? சரி, இப்போ அதுக்கு பிரபு வந்து ஜெர்மனிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. பார்த்தசாரதி பிரபுவும் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஃப்ளைட் ஏற போறீங்க, போர்டிங் பாஸ்லாம் எடுத்துட்டீங்க, பிரபு இங்க நிற்கிறாரு, நீங்க அப்படியே உள்ளுக்கு போய் அப்படியே போய் லேசா அப்படி திரும்பும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? இதுதான் வந்து பெற்றோர்கள். பாபா எங்களுக்கு வேற ஆளு, போயிட்டு லேட்டாவா வராத அனுப்பிவிட்டுறோம், அது வேற. பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? 2 சொட்டு கண்ணீரை வந்து விடுவாங்க. ஆனா இங்க வந்து பகவானுடைய பக்தர்களும் சரி, அவர் சகோதரருடைய மனைவிகள் எல்லாருமே வந்து அழுகவே இல்லையா. ஜீவகோஸ்வாமி சொல்றாரு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கால் அழுது அது வந்து பகவானுக்கு ஒரு இன்ஆஸ்பிஷியஸ்னஸ், அமங்கலம் வந்துருமோ என்பதனால அந்த அழுகையை தண்ணியை வந்து அப்படியே நிப்பாட்டுறாங்க. ஜீவகோஸ்வாமி எடுக்கிறாரு. இது அடுத்த ஸ்லோகத்தை நீங்க வந்து பார்க்கலாம். நம்ம போகலாம், மேல ஸ்லோகத்திலே இதனுடைய விவரங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, 11-12 பிரபு டிரான்ஸ்லேஷன். தீய உறவை ஒழித்து தூய பக்தர்களின் சகவாசத்தினால் பரமபுருஷரை அறிந்து கொண்ட புத்திசாலிகள் பகவானின் பெருமைகளை ஒரே ஒரு முறை மட்டுமே கேட்டிருந்தாலும் கூட அவற்றை திரும்ப திரும்ப கேட்பதிலிருந்து அவர்களால் ஒருபோதும் விலகி நிற்க முடியாது. அப்படியானால் பகவானுடன் நெருக்கமான சகவாசம் கொண்டும் நேருக்கு நேராக அவரை பார்த்து கொண்டும் அவரை தொட்டு கொண்டும் அவருடன் பேசிக்கொண்டும் உறங்கிக் கொண்டும் அமர்ந்து கொண்டும் மற்றும் அவருடன் உணவறிந்து கொண்டும் இருந்த பாண்டவர்களால் அவரது பிரிவை
எப்படி சகித்துக் கொள்ள இயலும்? அப்ப என்ன சொல்றாரு, சும்மா நம்ம பகவானை பத்தி சமயத்துல கேட்கும் பொழுதோ இல்ல அவரை பத்தி உணரும் பொழுதோ நம்மளுக்கே வந்து அந்த பிரிவு என்பது வந்து அவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயமா இருக்குது. ஆனா இங்க பாண்டவர்களும் அங்க இருக்கக்கூடிய அஸ்தினாபுரவாசிகள் எல்லாமே என்ன பண்றாங்க, நாளைக்கு பாக்குறாங்க, முக்கியமா அந்த பாண்டவர்களுடைய படுக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அப்போ அவங்களுடைய நிலை, அந்த பிரிவோடைய அந்த கவலையோடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றது வந்து இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப சொல்றாரு அந்த பர்போர்ட்ல, லிவிங் பீயிங்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் இஸ் ஒன் ஆஃப் சர்விங் அ சுப்பீரியர். ஜீவராசியோடைய ஒரு நிலை என்னது ப்ரோ, யாராச்சும் நீங்க சேவை பண்ணி தான் ஆகணும். அது யாருக்கு நீங்க முடிவு பண்ணிக்கலாம், அது கிறிஸ்டியன் ஃபோர்ஸ் பண்ணல உங்களை. அதுக்கு பேர் தான் என்னது, ஃப்ரீடம். அதுதான் சுதந்திரம், அதுதான் உண்மையான சுதந்திரம். நீங்க யாருக்கு சர்வ் பண்ண போறீங்கன்ட்டு அவர் சொல்லிட்டாரு. யாருக்கு சர்வ் பண்ணாத, மாட்டிக்குவ, நீ எனக்கு மட்டும் சர்வ் பண்ணு, என் பக்தர்கள் சர்வ் பண்ணு சொல்லிட்டாரு. ஆனா வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணல, நீ சர்வ் பண்ணல 10 வருஷம் செத்து போயிடுவ அப்படின்னு அவர் சொல்லல. நீ எவ்வளவு நேரம் நம்மளுக்கு கடை, ஆனா நீ எனக்கும் என் பக்தர்களும் சர்வ் பண்ணா நீ இதுல இருந்து விலக முடியும். நீங்க பகவானை சர்வ் பண்ண யாருக்கு சர்வ் பண்ண போறீங்க, மாயாவுக்கு சர்வ் பண்ண போறீங்க. ஓகே, இதுதான் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. There is no end to such sense gratificatory business and the conditioned soul become entangled in such servitude without hope of release. இந்த புலன் இன்பத்தோடைய வியாபாரத்துக்கு நோ எண்ட் சொல்றாரு, முடிவே இல்லை சொல்றாரு. பிரபோல சொல்றாரு, எங்க இருக்கு முடிவு? அப்ப அதனால வந்து மீண்டும் மீண்டும் வந்து பாதிப்படைகிறான். அப்ப அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன தீர்வு? பிரபோல சொல்றாரு, the release is only by effected by association with pure devotees. பக்தர்களோடு சேரும் போது மட்டும்தான் அதுல இருந்து நீங்க வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் எப்பவுமே கிள்ளிக்கிட்டே இருக்கேன் உங்களை, எப்பவுமே கிள்ளிக்கிட்டு இருக்கிறேன், திடீர்னு விட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அதுதான் பக்தர் சங்கம். ஆனா நம்ம உணர முடியாது நம்மளால. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இவங்க தான் கிள்ற மாதிரி பேசுறான், நான் வரமாட்டேன், நம்ம நினைச்சுக்கிறோம் ஆக்சுவலி. ஆனா உண்மையிலேயே நீங்க வெளியில இருக்கிறதான் கிள்றது. உண்மையிலேயே இங்கதான் வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த ரிலீஃப் கிடைக்குது. ஏன் உங்களால உணர முடியலன்னா, உங்களுடைய ஆத்மாவை உங்களுடைய மனம் போட்டு மறைச்சி வச்சிருக்குது. உங்க மனம் சாஸ்திரத்தின் பிரகாரம், குரு கிருஷ்ணா பிரகாரம் செயல்படல. அப்ப என்ன சொல்லுது, அவங்க அடக்கிறான் அப்படின்னு மனம் சொல்லுது. அப்ப இந்த ஆத்மா தான் இதனால வந்து பாதிக்கப்படுகிறது. இதுதான் வந்து பாயிண்ட். நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, பட் எனிவேஸ் இதுதான் லெசன். அடுத்து 13வது ஸ்லோகம். அப்போ எப்படி அவங்க அந்த அந்த பகவான் கிளம்பக்கூடிய நேரத்தில் இந்த பிரிவை வந்து எப்படி தாங்குறாங்க, சந்திக்கிறாங்க என்பதை வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து பார்க்கலாம். ஓகே, 13. கவர்ச்சி என்னும் பாத்திரத்துக்குள் அவர்களுடைய இதயங்கள் அனைத்தும் அவருக்காக கரைந்தன. அவர்கள் மன கலக்கத்துடன் இங்கும் அங்கும் நடந்தவாறு கண்கள் சிமிட்டாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தன. இப்ப பகவான் கிளம்ப போறாரு, அவங்க அவ்வளவு கவலையா இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, கண்ணை சிமிட்டாமல் பகவானே பாக்குறாங்க. பலதேவ வித்யாபுருஷன் சொல்றாரு, அந்த மாதிரி அணு, அதாவது பகவானை கண்ணை சிமிட்டாமல் பார்த்த உடனே என்ன ஆகுது, அவங்களுடைய ஹிருதயம் எல்லாம் வந்து மெல்டட்னா கரை உருகி போய்விட்டது. உருகி போறதுனால என்ன பண்றாங்க, பகவான் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இவங்களும் போறாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயம் வந்து உருகி போய்விட்டது என்பது வந்து பலதேவ வித்யாபூஷன் வந்து அங்கே சொல்றாரு. அடுத்து 14வது ஸ்லோகம். கிருஷ்ணரை பற்றி கவலையால் பெண் உறவினர்கள் கண்களில் கண்ணீர் மல்க அரண்மனையிலிருந்து வெளியே வந்தனர். அவர்களால் பெரும் கஷ்டத்துடன் அவர்களது கண்ணீரை கட்டுப்படுத்த முடிந்தது. புறப்படும் வேளையில் கண்ணீர் விடுவது துர்திசத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் அஞ்சினர். விஜயகோஸ்வாமி முன்னாடி எடுத்துறாரு. இப்ப மேல் விவரங்கள், அதை மீறியும் தண்ணி வந்துச்சுன்னா இப்ப என்ன பண்ணணும்? இங்க வந்து என்ன சொல்றாரு பிரபாத்னாக்கா, whose eyes were flooded with tears. என்ன முன்னாடி நம்ம என்ன பாக்குறோம், ஜீவகோஸ்வாமி சொல்றாரு, அந்த கண்ணுல வந்து அப்படியே தண்ணி தாங்கி அப்படியே நிக்குது, ஆனா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணல. ஆனா இங்க என்ன ஆகுது, அந்த தண்ணி வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. They could not stop their tears. They could stop their tears with great difficulties. ஏன்னா அவங்க என்ன பயப்படுறாங்க, எப்படி நம்ம கண்ணு குருடா போனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணருக்கு
இதனால அமங்கலம் வரக்கூடாது. கண்ணில் தண்ணி எவ்வளவு நேரம் வச்சிருந்தா கண்ணு தெரியாம போயிடும் தானே, எவ்வளவு கண்ணு. ஸோ பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ இறைவனுடைய இன்பத்துக்காக நம்ம எதையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் என்பதுதான் வந்து இங்க சொல்ற. அதுக்கு வந்து பலதேவ் வித்யாபூஷன் அந்த ஜீவகோஸ்வாமி என்ற உரையை மீண்டும் இங்க கொனெக்ட் பண்றாரு. அவர் வந்து ஜீவகோஸ்வாமி உரை எழுதல, அதை கொனெக்ட் பண்ண என்ன சொல்றாருனாக்கா, ரொம்ப கஷ்டமான முயற்சியால கண்கள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தோமாக்கா, கண்ணீர் என்பது வந்து இயல்பான ஒரு விஷயம். இந்த நேச்சர்ஸ் கால், கண்ணீர், கோட்டுவாய், இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பான விஷயம். யாராச்சும் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அந்த தண்ணீர் வந்து அவங்க கண்கள்ல இருந்து அப்படியே கீழே விழுகும் பொழுது யாருமே பார்க்காததுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய புடவையோடைய நுனியில தொடச்சுக்கிறாங்களாம். பலதேவ் வித்யாபதி சொல்றாரு. என்ன பயப்படுறாங்க? அமங்கலம் அவருக்கு வந்துடும். இருந்தாலும் அவங்களால அந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியல என்பது ஆச்சாரியர் வந்து ரொம்ப அழகா வந்து இதை வந்து விளக்குறாங்க. 15-19 வந்து பகவானை வந்து எப்படி வந்து மரியாதை பண்றாங்க என்பதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 15வது ஸ்லோகத்துல வெவ்வேறு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா இசை கருவிகள், நாட்டியங்கள், மிருதங்க சங்கவேனஸ்ச வீணா பனவ கோமுகா துந்துரி ஆனகா கந்தாய நேத்துர் துந்துபயஸ்ததா. பகவான் ஹஸ்தினாபுர அரண்மனையிலிருந்து புறப்படும் பொழுது மிருதங்கம், மோல, நகர, துந்துரி மற்றும் துந்துபி போன்ற வெவ்வேறு வகையான மத்தளங்கள், வெவ்வேறு வகையான புல்லாங்குழல்கள், வீணை, கோபுரா மற்றும் பேரி ஆகிய அனைத்தும் அவருக்கு மரியாதை காட்டுவதற்காக ஒன்றாக ஒழித்தன. வெவ்வேறு வகையான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பகவான் கிளம்புறாரு. அதுக்கு என்ன பண்றாங்க? வெவ்வேறு வகையான இசை கருவிகளை பயன்படுத்தி அவருக்கு மரியாதை பண்றாங்க. 16வது ஸ்லோகத்தை நம்ம வந்து இங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதாவது பெண்களுடைய சுபாவம். இதோட நம்ம பார்க்கலாம். கலாச்சாரம்லாம் வந்து நிறைய பார்க்கலாம். இதுல பிரசாத சிகாராருத்தா குருநார்யோ யுதிக்ஷயா வக்ருஷு குஷுமை கிருஷ்ணம் பிரேம வ்ரீதா ஸ்மிதக்ஷணஹ. பகவானை காண வேண்டும் என்ற அன்பான ஆவலால் குருக்களின் அரச குடும்ப பெண்கள் அரண்மனை உச்சிக்கு ஏறி சென்று வெட்கமும் பாசமும் கலந்த புன்னகையுடன் பகவான் மீது மலர்களால். அப்போ இப்ப வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இடம்னா பெரும்பாலும் வந்து 2 வகையான உடல் தாங்கக்கூடியவங்க வந்து அங்க இருப்பாங்க. ஒண்ணு வந்து யாரு? ஆணு, ஒன்னொன்னு பெண்ணு. அப்போ பகவானை வந்து வழி அனுப்பும் பொழுது இந்த ஆணும் பெண்ணும் ஒன்னா இருந்துச்சா? அதான் பாயிண்ட். ஸ்ரீம பாகவத பிரபா எடுக்கிறாரு இத. இதுதான் கலாச்சாரம். அதுக்காக வந்து அவங்க பெண்களை வந்து புறக்கணிக்கல. ஏன் வந்து பெண்கள் தனியா மேல போறாங்க? ஏன்? கூச்ச சுபாவம். பிரபா டிரான்ஸ்லேஷன் எடுக்கிறாரு பாருங்க. ஷைனஸ், அவங்களுக்கு வந்து affection and purport வந்து பிரபா எடுக்கிறாரு. Shyness is a particular extra natural beauty of the fair sex. பிரபா சொல்றாரு, இந்த வெக்கம் தான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஆவரணம். And it commands respect from the opposite. அதுதான் வந்து ஆண்கள் இவங்க கூட இருக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கும் என்று பிரபா சொல்றாரு. இது வந்து மகாபாரத காலத்துல இருந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்பதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் என்று பிரபா சொல்றாரு. பிரபா விளக்குறாரு, அந்த பெண்கள் instead of coming down in the open air where the Lord Krishna and others were assembled, the ladies of the palace went up to the palace and from there they paid their respect Krishna. அவங்க நினைச்சா நேரா வந்திருக்கலாமே. நேரா வந்தாங்களா? வரல. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க சங்கம் மட்டும் தனியா அந்த அரண்மனைக்கு மீதுக்கு மேல போறாங்க. ஏன்? பெண்கள்னா கூச்ச சுபாவம் கொஞ்சம் இருக்கணும். அதுதான் சொல்றாங்க. அப்போ பாயிண்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா,
நீங்க அரண்மனைக்கு மேல இருந்து பூ போட்டாலும், ஆல்டர் உள்ள இருந்து பூ போட்டாலும், வெளியில இருந்து பூ போட்டாலும் யாருக்கு பூ போடுறீங்க? அப்போ நீங்க எங்க இருந்து பூ போட்டாலும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல, நானா வந்துதான் போனேன்னாக்கா அப்படின்னா உங்களுக்கு பகவான் என்ற தத்துவமே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். சாஸ்திரம் வேத கலாச்சாரம் என்ன சொல்லுது? பெண் முன்னாடி அத்தியாயத்துல பார்த்தோம், எப்படி ஒரு பக்தன் பகவானுக்கு அந்த அந்த ரோஜாவோட இதழால தூவும் பொழுது எவ்வளவு இன்பத்தை பகவானுக்கு அது கொடுக்குதோ, அதே போல பீஷ்மருடைய அன்பும் அதே இன்பத்தை தான் பகவானுக்கு கொடுக்குது. 9வது அத்தியாயத்துல நம்ம வந்து பார்த்தோம், ரைட்டா? இங்கேயும் அதுதான் பாயிண்ட். ஏன்னா அவர் வந்து சர்வாத்மனஹா. இது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். It is definitely stated here the ladies were smiling and top of the palace checked by shyness. அவங்க சிரிக்கிறாங்க, அந்த சிரிக்கிறாங்க. அவங்க வந்து சிரிக்கிறதே வந்து அப்படியே வெக்கப்பட்டு புறப்பாட்டுல இருக்கு வந்து இருக்குது. This shyness அப்புறம் சொல்றாரு, is a gift of nature. It enhances the ability சொல்றாரு. இதுதான் வந்து ஒரு பெண்களுக்கு அழகை கொடுக்குது என்பது பிரபா சொல்றாரு. Even if they are less important, if they are of less important, or even if they are less, அவங்க வந்து அழகு குறைவா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த தன்மைகள்ல அவங்களுக்கு வந்து மரியாதையும் அழகையும் தானாகவே கொடுக்கும் என்பதை வந்து சொல்றாரு. அடுத்து 17வது ஸ்லோகம். இப்ப வந்து அர்ஜுனன் என்ன பண்றாரு என்பதை வந்து பார்க்கலாம். அர்ஜுனன் வந்து ஒரு குடையை எடுக்கிறார். 17வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிச்சுருவோம். அப்பொழுது மாவீரரும் உறக்கத்தை வென்றவரும் உரியவரும் பரமபுருஷரின் நெருங்கிய நண்பருமான அர்ஜுனன் பேரன்பிற்கு உரியவரும் பரமபுருஷரின் நெருங்கிய நண்பருமான அர்ஜுனன் ரத்தனங்களால கைப்பிடியும் ஜரிகை முத்துக்களான சித்திரை வேலைப்பாடுகளையும் கொண்ட ஒரு குடையை கையில் எடுத்தான். ஓகே, அப்ப பகவானுக்கு வந்து ஒரு குடை பிடிக்கிறாங்க. அதுதான் யார் பிடிக்கிற அந்த குடையை? அர்ஜுனன். அப்போ அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து சாமரம் வீச போறாங்க. யாருன்னாக்கா உத்தவா சாத்தியகி. உத்தவா சாத்தியகி சைவ யஜனே பரமா புதே விகீர்யமானஹ குஷ்மை ரேஜே மதுபதி பதி. உத்தவரும் சாத்தியகியும் அலங்கார விசிறிகளால் பகவானுக்கு காற்று விசிற துவங்கினார். மதுவின் தலைவரான பகவான் மலர் கூடிய ஆசனத்தில் அமர்ந்து வழிநடுக்க அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். அப்ப அர்ஜுனன் கொடை பிடிக்கிறாரு, இவங்க சாமரம் வீசுறாங்க, எல்லாம் மரியாதை பண்றாங்க. அங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இசைக்கருவிகள் வாசிக்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து கிளம்புறாரு. இது வேத கலாச்சாரத்துல ஒரு மரியாதைக்குரிய இருக்கக்கூடிய கிளம்புறத வர்றதை எப்படி வர வைக்கிறாங்க பாகவத்தில் ரொம்ப நடக்கிறாரு. அதுதான் இங்கே. அடுத்து நம்ம வந்து 19வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் டு. கிருஷ்ணருக்கு வழங்கப்பட்ட உபசாரங்கள் ஒரு மனிதனின் வேடத்தை இப்பொழுது ஏற்றுள்ள பரம்பொருளுக்கு உரியவை என்பதால் அவை பொருத்தமானவையும் அல்ல, பொருத்தமற்றவையும் அல்ல, இங்கும் அங்கும் பேசப்படுவது கேட்பது. அப்போ இங்க என்ன ஆகுதுனாக்கா, இது புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றாரு? புரியல. அப்ப அங்க சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சில பேர் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் அதிபதி, அவருக்கு இது கொடுப்பது வந்து சரியில்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இப்படிதான் நம்ம செய்யணும், அதுதான் வந்து அப்ரோப்ரியேட் அண்ட் இன்அப்ரோப்ரியேட் சொல்றாங்க, சொல்லுவார் நினைக்கிறேன். சோ அதுதான் அதனுடைய அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க. அப்போ இது பலதேவ் வித்யாபூஷன் வந்து இதுக்கு வியாக்கியானம் எடுக்கிறாரு, உரை சொல்றாரு. அப்போ அந்த அப்ரோப்ரியேட் அதே தமிழ் என்ன சொல்றாங்க? பொருத்தமற்றவை, பொருத்தமுள்ளவை, பொருத்தமற்றவை, பொருத்தமானவை, பொருத்தமற்றவர், பொருத்தமற்றவை எதை குறிக்குதுனாக்கா பிளெஸிங்ஸ் எடுக்கிறாரு. என்னன்னாக்கா கிருஷ்ணரை பிளெஸிங்னா வாழ்த்துறாங்க அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். சோ பகவானுக்கு வாழ்த்துறது
ஜீவராசி பகவானை வாழ்த்துறது சரியா தப்பா என்ற அந்த கோணத்துல வந்து இந்த உரையை வந்து அவர் எடுக்கிறாரு. சோ அங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, பாருங்க, நல்லா சந்தோஷமா இரு என்று நல்லா இரு என்று பகவானை நீங்க வாழ்த்துறது வந்து சரியில்லை. ஏன்னா யாருக்கு வந்து நல்லா இரு சந்தோஷமான வாழ்த்தணும்? கவலையா இருக்கிறவனுக்கு தான். ஏன் அவன் கவலையா இருக்கிறான்? ஏன் இப்ப நம்ம கவலையா இருக்கோம்? முக்குணத்தால பாதிக்கப்படுகிறோம். அப்ப இந்த முக்குணத்தால பாதிக்கப்படக்கூடிய மாஸ்டர் எது? என்ன நேச்சர்? மாயா. மாயா, முக்குணம், இந்த பிரகிருதி, இதனால வரக்கூடிய கலங்கங்களால நம்ம வந்து கவலைப்படுறோம். அப்ப நான் அவங்கள வாழ்த்தலாம், ஓ கவலைப்படாதீங்க பிரபுன்ட்டு. மாயாவுக்கு காரணம் யாரு? பிரகிருதிக்கு காரணம் யாரு? முக்குணங்களுக்கு காரணம் யாரு? அப்போ அப்படி இருக்கும் பொழுது எப்படி நல்லாரு சந்தோஷமா இருன்னு வந்து ஒரு ஜீவராசி கிருஷ்ணன் எப்படி வாழ்த்துவனே பல வித்தியாசம் முதல்ல எடுக்கிறாரு, அவர் எடுக்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அவங்க வந்து இதை வந்து எப்படி எடுக்கிறாங்கனாக்கா, he was a mind of quality connected to himself, such as being devoted to brahmanas, serving the elders and being controlled by prema. அப்படின்னா பகவான் என்பவர் வந்து கல்யாண குணங்களுக்கு இருப்பிடம். அப்போ அவர் என்ன பண்றாரு? இப்ப கேள்வி என்னன்னா, இது சரியா தப்பான்னு தான் கேள்வி, ரைட்டா? இப்ப சரியா தப்பான்னு கேள்வினாக்கா, பகவான் வந்து பிராமணர்கள் வழிபாடு பண்றது சரியா தப்பா? யுதிஷ்டிரன் காலில் விழுந்தது சரியா தப்பா? அவர் எடுக்கிறாரு, எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. இப்போ அது தப்புனா இதுவும் தப்பு, அது சரினா இதுவும் சரி. ஏன் வந்து பகவான் வந்து யுதிஷ்டிர காலில் விழுவாரு? ஒண்ணு வந்து கலாச்சாரம், மூத்தவர். ஒண்ணு அங்க எவ்வளவு வயசுல பெரியவங்க இருக்கலாம், ஏன் முக்கியமா யுதிஷ்டிர? ஏன்னா இந்த பாண்டவர் குடும்பமே வந்து பகவானை பிரேமையால கவரப்பட்ட ஒரு குடும்பம், ரைட் தானே? அதனால இங்க என்ன சொல்றாங்க, பகவான வந்து இந்த மாதிரி வாழ்த்துறது, இந்த மாதிரி நல்லா இருங்க பகவானுக்கு இந்த மாதிரி நல்லது நினைப்பது. பெரியாளர் என்ன சொல்றாரு? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதென்றோர் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவா நின்மல மார்பின் பொம்பளையும் நல்லா இருக்க வாழ்த்துறாரு. வடிவா நின்மல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடர் ஆலியும் சங்கு சக்கரம், நல்ல சக்கரம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வருது. இவர் வந்து ஒரு சாமானிய ஜீவராசி வாழ்த்துறாரு. பல்லாண்டு அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. ஏன்னாக்கா, பொங்கும் பரிவாலே வில்லி புத்தூர் பட்டர் பிரான் என்று பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பேர் அவன் எடுக்கிறாரு. பகவான் மீது பக்தி இருக்குது, பெரியாழ்வாருக்கு பக்தி எப்படி இருக்கு? பொங்கும் பரிவாலே. பொங்கும் பரிவுனா எப்படி? இப்ப நீங்க நடந்து போறீங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன், நடந்து போறீங்க, நீங்க வந்து அந்த குழி இருக்கும், அந்த குழியை பார்க்காம நடந்து போகும்போது நான் உடனே அடிச்சு பல்ட்டி அடிச்சு அந்த போய் கால் வைக்காதீங்க, அதுதான் அந்த பொங்கும் பரிவு, உங்க மேல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன். நம்ம எப்படி செய்ய மாட்டோம், பல்ட்டி அடிச்சு போயிட்டு காலை இழுத்து விட்டுருவோம், குழி பாக்கலையா பிரபு நீங்கன்ட்டு. ஆனா பெரியாளர் என்ன பண்றாரு? பொங்கும் பரிவாலே. அவர் ஏன் பெரியாளர் பேரு வந்துச்சுன்னா இதுதான் காரணமா அவர் எழுதுறாரு, பொங்கும் பரிவு. அப்போ அந்த மாதிரி பிரேமை இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்கள் வாழ்த்துறது வந்து என்பது வந்து சரி பொருத்தமானவை. பரதி வித்யாபூஷன் வந்து இதுதான் அந்த உரையில வந்து அவர் எடுக்கிறாரு. அந்த சபையில வந்து 2 விதமான குரூப் இருந்தாங்களா? அதாவது வந்து அந்த சீன் அவங்க கிரியேட் பண்றாங்க, அந்த மாதிரி பேசிக்கிறதா அங்க டிரான்ஸ்லேஷன் ப்ரோபா அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு ப்ரோபர் பாருங்க, 19 தானே. இட் வாஸ் பீயிங் ஹர்ட் ஹியர் அண்ட் தேர். பேசுறாங்க that the benedictions being paid to Krishna neither befitting or unbefitting. அப்படின்னா அவங்க பொதுமக்களே பேசுறாங்க, இது தப்பு, ஏன்னா அவர் வந்து உத்தம புருஷர். இது பரதேவி வித்யாபூஷன் எடுக்கிறாரு, இந்த முறை இந்த கோணத்தை எடுக்கிறாரு. அப்கோர்ஸ் ஜீவ கோஸ்வாமி எடுக்கிறாரு, நம்ம கொஞ்சமா லேட் ஆகும் அதுக்கு வந்து. ஸோ எனிவே இதுதான் பாயிண்ட், அங்க இருக்கிறவங்க பேசுறாங்க. இப்ப இது யார் சொல்றா அவங்க கிட்ட இந்த கதையை? சூத்த கோஸ்வாமி சொல்றாரு, ரைட்டா? ஓகே ஓகே.
ஜீவ கோஸ்வாமி அழகான முறையெல்லாம் வந்து இதை கொடுத்துருக்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, ஜீவ கோஸ்வாமி ஒரு கருத்து சொல்றாரு. இப்ப நான் உங்களுக்கு வாழ்த்த வேண்டும்னாக்கா கண்டிப்பா உங்களுடைய குறைய பார்த்தா நான் வாழ்த்துறேன், ரைட் தானே? அதாவது நீங்க கவலைப்படுறீங்க, அதனாலதான் நான் வாழ்த்துறேன். கவலைப்படாத பிரபு, நான் இருக்கிறேன் பிரபு அப்படின்னு சொல்லி நாசமா வைக்கிறோம் நம்ம எல்லாத்து வாழ்க்கையும். ஸோ ஆனா ஜீவகோஸ்வாமி எப்படி எடுக்கிறாருனாக்கா, அங்க வந்து எப்படி அவங்களுக்கு வந்து பகவான் ஒரு குறை இருக்குது என்பது வந்து தெரியும், ரைட் தானே? பகவான் நம்ம சொல்றோம் குறை இல்லைன்னு சொல்றோம். அப்ப 2 பிரிவு பக்தர்கள், புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? புரியுது தானே? இது கொஞ்சம் டீப்பா இருக்கும். என்னன்னாக்கா அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் சிம்பிளா சொல்லுறேன், பகவானுக்கு குறை இருப்பது என்பது வந்து இல்லை. ஆனா இவர்களுக்கு பகவான் குறை இருப்பதாக நினைக்கிறார்கள். ஏன்னா பகவான் அவருடைய முழு குணத்தையும் அவர்களுக்கு முன்னாடி மறைக்கிறார். எப்படி யசோதைக்கு தாயை மகன் எப்படி கட்டுப்படுறாரோ ஜீவகோஸ்வாமி அந்த பாயிண்ட் எடுக்கிறாரு. பகவான் எக்ஸாம்பிள்ல அப்ப சில துவாரகாவாசிகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய அஸ்திரவாசிகளுக்கு வந்து செய்யக்கூடாது, சில பேர் சொல்றாங்க செய்யலாம். என்ன காரணம்? ஒண்ணு வந்து பிரேமை, இன்னொன்னு வந்து அந்த பிரேமையின் காரணமாக ஜீவகோஸ்வாமி எடுக்கிறாரு. என்னது? பகவானே அவருடைய பெரிய கல்யாண உரைகள்லாம் மறைச்சிடுறாரு. இப்ப யசோதாக்கு உலகமுண்ட வருவாயா உகப்பில் கீர்த்தி அம்மானே நிடவும் சுடசுர ஒளிமூர்த்தி யாரோ எடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? உலகமுண்ட பெருவாயா, உலகத்தையே முழுங்குறாரு. இந்த காட்சியை வந்து யசோதா கிட்ட காமிக்கிறாரு. கிருஷ்ணன் வாய் திறந்து பான்னு வாய் திறந்து, ஆனா காமிச்ச உடனே மறக்கடிச்சிடுறாரு. ஆனா கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணன் பயப்படுறாரு. நம்ம பார்த்தோம் முன்னாடி கூட குந்தியோடைய பிரேயஸ்ல வந்து பார்த்தோம், கிருஷ்ணன் பயப்படுறாரு. ஆனா கிருஷ்ணருக்கு உண்மையை பயம் இருக்கா? அஜீத்த ஜீதா பாகவதம் சொல்லுது. அவனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாரு? யசோதைக்கு. அதே தான் இங்கே. ஓகே, அதான் பாயிண்ட். இப்ப நம்ம டெக்ஸ்ட் 20 to 30 இந்த டெக்ஸ்ட்ல வந்து என்ன நடக்கும்னாக்கா, இப்ப பெண்கள்லாம் வந்து எங்க போயிட்டாங்க? மாடி மேல போயிட்டாங்க. மாடி மேல போய் என்ன பண்றாங்க? உனக்கு தெரியுமா அந்த முனிமா வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு? முனிமா புருஷன் ஓடி போயிட்டான். அதெல்லாம் அவங்க பேசல. மாடி மேல ஏறி ரூப கோஸ்வாமி சொல்றாப்புல, பக்தர் சங்கத்துல வந்து என்ன பண்ணும்? பிரஜல்போ நியம ஆக்ரஹா, பிரஜல்பாவை தடுக்க வேண்டும். பிரஜல்பானா என்ன ப்ரூப்பா என்ன எழுதுறாரு? கிராமிய கதைகள், மண்டையன் டாபிக்ஸ் எடுக்கிறாரு. இப்ப 5-6 பேர் ஒன்னா சேர்ந்தாலே பொதுவா வந்து என்ன பேச போறோம்? நம்ம கிராமிய கதைகள் தான் பேசுவோம். அத்தியாகார பிரஜல்போ நியமாகிரஹா ஜனாசங்கஸ்ய லௌல்யம் சாத்தி பக்தி வினஷ். ரூபகோஸ்வாமி எடுக்கிறார். இந்த மாதிரி பிரஜல்ப பண்ணா பக்தி வினஷ் நாசமா போயிடும் அப்படின்னு இருக்கிறார் ரூபகோஸ்வாமி. அப்போ இந்த பெண்கள்லாம் வந்து மேல போய் என்ன பேசுறாங்க என்பதுதான் வந்து 20-30க்கான சப்ஜெக்ட் மேட்டர். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கும். நம்ம பார்க்கலாம் இதை எவ்வளவு நம்ம கவர் பண்ண முடியும். அந்யோன்யம் ஆசித் சஞ்சல்பா உத்தம். ஃபாலோ பண்றீங்களா மாதாஜி? Canto 1 Text 10 Chapter 10 Text 20. ஓகேனா? ஓகே. அந்யோன்யம் ஆசித் சஞ்சல்பா உத்தம ஸ்லோக சேதசம் கௌரவேந்திர புரா ஸ்ரீநாம் சர்வஸ்ருதி மனோஹரா. அஸ்தினாபுரத்தில் உள்ள எல்லா கூரைகளிலும் நின்றிருந்த பெண்கள் உத்தமமான ஸ்லோகங்களினால் பாடப்படுவோரான பகவானின் திவ்யமான குணங்களை பற்றி சிந்தனையிலே ஆழ்ந்து அவரை பற்றி பேச ஆரம்பித்தனர். இப்பேச்சு வேத மந்திரங்களை விட கவர்ச்சி மிக்கதாக இருந்தது. பேசுறது யாரு? பெண்கள் வேதம் படிக்கலாமா? ஆனா அதை விட இது இன்பமா இருக்குன்னு என்பது டிரான்ஸ்லேஷன் எடுக்கிறாரு. பலதேவ வித்யாபூஷன் மணிக்கும் விஷ்ணு சங்கர் டாகூர் எடுக்கிறாரு. இந்த பெண்கள் பேசுறத பார்த்து ஸ்ருதியே சந்தோஷப்படுதான் அவர் எடுக்கிறாரு. இந்த பேச்சுக்களை பார்த்து அந்த உபநிஷத் பாகம் முக்கியமா அதே வந்து சந்தோஷப்படுது என்பதை வந்து எடுக்கிறாரு அவர் வந்து. ஏன் வந்து நம்ம வர ஸ்லோகத்துல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். லேடிஸ் on top of the houses of capital king could dance, talking about the Lord.
their talk was more pleasing wedding hymns. Anything sung in the praise of Lord is Shruti Mantra. பகவானை எதெல்லாம் புகழ்ந்து பாடுதோ அதெல்லாம் வேத கருத்து என்று வந்து பிரபா சொல்றாருங்க. பாருங்க இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. The language is immaterial, but subject matter is important. மொழி முக்கியம் இல்லை, ஆனா பொருள் தான் முக்கியம் என்றது வந்து பிரபா சொல்றாரு. And therefore, although such ladies might not have been very learned scholars in Sanskrit or otherwise, still whatever they spoke was more attractive than the Vedic hymns. Okay, இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஏன் இந்த பெண்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த ஸ்ருதி அது வேதத்தை விட இனிமையா இருக்குது என்பதுதான் நம்மளுடைய ஆராய்ச்சி. அடுத்த ஸ்லோகத்துல இருந்து 9 ஸ்லோகத்தை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, 9வது ஸ்லோகம். முதல்ல வந்து ஏன் என்ற முதல் பாயிண்ட். சவைகீலாயம் புருஷ புராதனோ யா ஏக ஆசித் அவிசேஷ யா ஏக ஆசித் அவிசேஷ ஆத்மனி அக்ரே குணேப்யோ ஜகத் ஆத்மனீஸ்வரே நிமிலிதாத்மம் நிஷிஷுப்த சக்திஷு. அவர்கள் கூறினார், நம் சிந்தனையில் தெளிவாக உள்ள அந்த மூல முழுமுதற் கடவுள் இதோ இருக்கிறார். ஜட இயற்கை குணங்கள் தோன்றுவதற்கு முன்னே அவர் மட்டுமே இருந்தார். மேலும் அவர் பரம புருஷர் என்பதாலே எல்லா ஜீவராசிகளும் சக்தி முடக்கப்பட்டு இரவில் உறங்குவதை போலே அவருக்குள் ஐக்கியமாய் விடுகின்றன. புரியுதா? அவங்க முதல்ல வந்து 2 வார்த்தை நீங்க நோட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்ல. ஒன்னு புருஷா, ஒன்னு புராதனஹா. புருஷன்னாக்கா பர்சனாலிட்டி காட் என்று சொல்றாரு, புராதனஹா ஒரிஜினல். 2 வார்த்தை நீங்க எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2 வார்த்தை எடுத்த உடனே அவங்க என்ன இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கனாக்கா, இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வளவு நாளா இங்க இருக்கிறாருனாக்கா, எப்ப படைப்புக்கு முன்னாடிக்கு போயிட்டாங்க அவங்க. இப்ப அதான் அங்க வந்து ப்ரோபர் டிரான்ஸ்லேஷன் சொல்றாரு. நீங்க பாருங்க, ஒரு பாயிண்ட் இருக்கவங்க. He alone existed before the manifested creation. இந்த பௌதிக உலகம் படைக்காததுக்கு முன்னையே வந்து அவர் அங்க இருக்கிறாரு. அப்போ இந்த ஜீவராசிங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? As he sleeping at night, their energy suspended. அவங்களாம் பகவானுடைய சக்தியின் கீழே உறங்குற மாதிரி இருக்குது என்று பிரபா சொல்றாரு. ஓகே, இந்த பெண்கள் பேசக்கூடிய முதல் கருத்து என்னதுனாக்கா, படைக்கிறதுக்கு முன்னையே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருனாக்கா புருஷ புராணா. 2 வார்த்தை நம்ம பார்க்கிறோங்க. அந்த பகவான் என்ன பண்றாரு? எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஏன் வந்து அவர் புருஷ புராணா ஏன்னாக்கா உலகம் படைக்கிறதுக்கு முன்னையே அவர் இருக்கிறாரு. இது எங்க இருந்து வர்றதுலாம்? எங்க உள்ள கருவில் தான் ஸ்ருதி சாஸ்திர வேதங்கள் இருக்கக்கூடிய. ஆனா நீங்க ரொம்ப எளிமையா பேசுறாங்க. அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து பிரபு 22. ஓகே. சைவ பூயோ நிஜ வீரிய சோடிதம் ஸ்வஜீவமாயம் பிரகிருதிம் சஜீவமாயம் பிரகிருதிம் சிக்ஷதிம் அனமாரூபாத்மனி ரூபநாமானி விதித் சமானோ நுஷார சாஸ்திரகிருத் பரமபுருஷர் அவரது அங்க உறுப்புகளான ஜீவராசிகளுக்கு மீண்டும் பெயர்களையும் உருவங்களையும் அளிக்க விரும்பி அவற்றை ஜட இயற்கையின் வழிகாட்டலின் கீழ் வைத்தார். அவரது சுய ஆற்றலாலே மறுபடியும் சிருஷ்டியை செய்ய ஜட இயற்கைக்கு சக்தி அளிக்கப்படுகிறது. ஓகே, இப்ப முன்னாடி நம்ம என்ன பாக்குறோம்? படைக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப என்ன பண்றோம்? படைத்தலை பத்தி பேசுறாங்க. நீங்க பார்க்கலாம், அப்புறம் அங்க விளக்குறாரு பாருங்க. இந்த டிரான்ஸ்லேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். The living entities placed under the guidance of material nature. ஏன்னா பகவான் இப்ப வந்து படைக்கிறாரு. சோ இந்த படைப்பை வந்து எப்படி படைக்கிறாருனாக்கா 2 வார்த்தைகள் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். இந்த செய்திக்கு யாராச்சும் ஹெல்ப் தேவையா இருக்கு? பிரபு மோப் பண்ணிருங்க பிரபு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிரபு, அந்த பிரபு அங்க விட்டுருங்க பிரபு. இதெல்லாம் நம்ம சொல்றதுதான் ஹெல்ப்.
இவருக்கு ஹெல்ப் தேவையா? அப்ப இல்ல. ரெண்டு வார்த்தை, நிஜ வீரியா. நிஜனா ஓன் பர்சனல், வீரியனா பொட்டன்சி, சோடித்தம். என்ன போட்டிருக்காங்க ப்ரோ? படிங்க டிரான்ஸ்லேஷன். நிஜ வீரிய சோடித்தம். சுயமான சொந்த ஆற்றல். ஓகே, அப்ப இந்த படைப்பு எப்படி பண்றாரு? சுயமான சொந்த ஆற்றல். ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க, பகவான் படைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிறாரு. அந்த பகவான் படைக்கும் பொழுது படைக்கிறாரு. படைப்பு எப்படி செய்யறாரு? சொந்த ஆற்றல், நிஜ வீரிய சோடித்தம். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது இது வந்து என்ன இருக்கு? ஓகே, நிறைய இருக்குது. இது அடுத்த சொல்ல நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து 23 தானே? 23. சவா அயம் யத் பதம் அத்ர சூரயோ ஜிதேந்திரியா நிர்ஜிதா மாதரீஸ்வரஹ பஷ்யந்தி பக்தி உத்கலிதாமலாத்மனஹ நனுயேஷ சத்வம் பரிமார்ஷ்தும் அர்ஹத். அசையாத பக்தி கொண்டாலும் உயிர் மற்றும் புலன்கள் ஆகியவற்றை முழுமையாக கட்டுப்படுத்தியதாலும் பௌதீக உணர்விலிருந்து முற்றிலும் தூய்மை அடைந்துள்ள சிறந்த பக்தர்கள் பகவானின் திவ்யமான உருவத்தை அனுபவிக்கிறார்கள். அதே பரமபுருஷ பகவான் இதோ இருக்கின்றார். இந்த பக்தி தான் வாழ்வை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரே வழியாகும். ஓகே, மூணாவது பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. என்ன பண்றாங்க? நிறைய இருக்குது, இல்ல 2-3 மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒன்னு, கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எங்க இருக்கு? டிரான்ஸ்லேஷன் புக் ஒரு இடத்துல சொல்றாரு. ஹியர் இஸ் த சேம் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஓகேங்களா? அப்போ இந்த பகவானுடைய ரெண்டாவது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த பகவானை உத்தம பக்தர்கள் வந்து அனுபவிக்கிறார்கள் என்று வந்து இங்க சொல்லப்படுகிறது. எப்படி? கம்ப்ளீட்லி கிளென்ஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கான்சியஸ்னஸ். உத்தம பக்தர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஜட ஆற்றல்ல இருந்து விடுபட்டவங்க. சோ இப்ப இந்த ஸ்லோகத்துல கீ பாயிண்ட் என்னன்னா, பாயிண்ட் என்னது? படைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிறாரு. அடுத்த பாயிண்ட் என்னது? படைக்கிறாரு, யாரோட உதவியுமே அது தேவையில்லை. அப்போ ஒருத்தர் படைக்கிறாரு, படைக்கிறது யார் உதவியும் தேவையில்லைன்னா அப்ப அவர் எப்பேற்பட்டவர்? ரொம்ப சிறந்தவர், ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப உத்தமமானவர். சோ இப்ப அந்த உத்தமமானவரை இந்த பெண்கள் அங்க இருக்கும்போது அதே அந்த உத்தமமானவரை அவருடைய ஸ்வயரூபத்துல பாக்குறாங்க. அப்போ அந்த உத்தமரை எப்படி நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்? அதுதான் பதில் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. என்ன பதில்? எங்க இருக்கு? பிரபா சொல்லியிருக்காரு, இங்க பார்க்கலாம். 5 பாயிண்ட் இருக்கு, 5 ஸ்லோகங்கள், 5 வார்த்தைகள் வந்து எங்க பிரபா எழுக்கிறாரு. ஒன்னு, பஷ்யந்தினா என்ன சொல்லியிருக்காங்க? பார்க்கலாமா, கவனிக்கலாமா? காண முடியும். யாரை காண முடியும்? பகவானே. எப்படி காண முடியும்? பக்தி, ரைட்டா? பை த டீம் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். உத்கலிதா அமல ஆத்மனஹா நானு ஏஷா. அப்போ என்ன சொல்றாங்கனாக்கா, பகவானை இந்த பக்தியால பார்க்க முடியும். எப்படின்னாக்கா, மனது எல்லாமே தூய்மைப்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு இது நிச்சயமாக நடக்கும். எப்படி நடக்கும்னாக்கா, டிவோஷனல் சர்வீஸ். அந்த லைன் படிங்க பிரபு, அந்த கடைசி 2 லைன் நினைக்கிறேன். பௌதிக உணர்விலிருந்து முற்றிலும் தூய்மை அடைந்துள்ள சிறந்த பக்தர்கள் பகவானின் திவ்யமான உருவத்தை அனுபவிக்கின்றனர். அதே பரமபுருஷ பகவான் இதோ இருக்கின்றார். இந்த பக்திதான் வாழ்வை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு வழி. ஓகே, அப்போ வேதம் என்ன சொல்லுது? வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. பிரம்மா சொல்றதுதான். பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சாந்த சரதேசு விலயோகயந்தி எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. அப்ப அந்த ஷாம சுந்தரனை எப்படி
உணர்ந்த பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனே சாந்த சதேவ விலோகயந்தி பிரம்மா சொல்றாரு. கண்ணுல பக்தி என்ற மையை பூச வேண்டும் என்று பிரம்மா சொல்றாரு. இந்த பெண்களும் அதான் சொல்றாங்க. அப்போ இது எங்க உள்ள வார்த்தை? வேதத்தில் உள்ள வார்த்தை. இது வந்து 3வது மைண்ட். அடுத்து 24 கோபால் தப்பனி உபநிஷத்துல இருந்து ஜீவகோஸ்வாமி கருத்து எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாருனாக்கா, இந்த மாதிரி ஞானம் சொல்றாங்க. ஒரு நம்ம வந்து நினைச்சு கொள்ளக்கூடாது. என்னன்னாக்கா ஜீவகோஸ்வாமி என்ன சொல்றாருனாக்கா, இந்த மாதிரி தெளிவான ஞானம் எங்க இருந்து வருதுன்னு எடுக்கிறாரு. எங்க இருந்து வருது? யோக முறையினாலயா? இல்ல, பக்தி. அந்த பக்தி உண்மையிலே எங்க இருந்து வருதுனாக்கா, pure intelligence is caused by his mercy. பக்தி செஞ்சு பகவானுடைய மர்சி கிடைச்சிச்சுனாதான் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று வந்து சொல்றாரு. அப்போ 2 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், மனதெல்லாம் மெட்டீரியல் இதுல இருந்து கண்டாமினேஷன் வெளியாகணும். அதுக்கு அதை யார் செய்யறா? பக்தி தான் செய்யுது. அந்த பக்தி செய்யறதுக்கு நம்மளுக்கு கருணை தேவை. ஆனா ஜீவகோஸ்வாமி எடுக்கிறாரு, உள்ளுக்கு இருக்கக்கூடிய அழுக்குகளை யார் சுத்தம் பண்றா? He purifies the heart ன்னு சொல்றாரு. பகவானே தான் அதையும் தூய்மைப்படுத்துறார் என்று சாத்வம் என்ற வார்த்தை வந்து அர்த்தத்தை வந்து சொல்றாரு. அடுத்து 24 சாவா அயம் ஷகி அனுகித சத்கதோ வேதேஷு குய்யேஷு சா குய்யவாதிபிஹி யா ஏக ஈஷோ ஜகத் ஆத்மலீலாய சிருஜதி அவதி அதி ந தத்ர சஜ்ஜதே. அன்பு தோழிகளே, வேத நூல்களின் அந்தரங்கமான பகுதிகளில் பகவானின் கவர்ச்சியானதும் அந்தரங்கமானதுமான லீலைகள் அவரது சிறந்த பக்தர்களால் விவரிக்கப்பட்டுள்ளன. அதே பரமபுருஷ பகவான் இதோ இருக்கின்றார். இவர் ஜட உலகை படைத்து காத்து அழிப்பதுடன் அதனால் பாதிப்பும் அடையாமலும் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி சொன்னாங்க படைத்தல், அதற்கு முன்னாடி அவரை அடையணும் பக்தி. அந்த பக்தி செய்யறதுனால மெட்டீரியல் கண்டாமினேஷன் நம்ம வந்து விலகிறோம்னு சொல்றாங்க. அப்போ மெட்டீரியல் கண்டாமினேஷன் விலகிறோம்னா கிருஷ்ணரும் இங்கதான் இருக்கிறாரு. அப்ப அவருக்கு இல்லையா மெட்டீரியல் கண்டாமினேஷன்? அந்த பதில் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க நீங்க பார்க்கலாம். It is he only who creates, maintains and annihilates the material world, yet remains unaffected. ரைட்டா? அவர் செய்யறாரு இதெல்லாம், ஆனா அதனால அவர் வந்து பாதிப்பு அடைவதில்லை. இதெல்லாம் எங்க உள்ள வாக்கியங்கள்? வேதத்துடைய வாக்கியங்கள். இதுதான் சொல்றாங்க, வேதத்துடைய வாக்கியத்தை விட வந்து இனிமையாக இருக்கிறது. அடுத்து 25 यदि हि अधर्मेण तमो धियो नृपा जीवन्ति तत्रैष हि सत्त्वता किला दत्ते भगं सत्यं मृतं धयां यशो भवया रूपाणि तद्युगे युगे. எப்போதெல்லாம் அரசர்களும் நிர்வாகிகளும் மிருகங்களை போல் மிக தாழ்ந்த குணங்களில் வாழ்கிறார்களோ அப்பொழுது உன்னத உருவில் உள்ள பகவான் அவரது பரம சக்தியை வெளிப்படுத்துகிறார். மேலும் பக்தி உள்ளவர்களுக்கு விசேஷ கருணை காட்டி அவர் அற்புத செயல்களை நிகழ்த்துவதுடன் வேறுபட்ட காலங்களுக்கு யுகங்களுக்கும் தேவையான அதே திவ்ய ரூபங்களையும் தோன்றுவிக்கின்றார். ஏன்னா இப்ப வந்து நம்மளுக்கு கேள்வி வரலாம், அவருக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்க, அவர் தான் படைக்கிறாருன்னு சொல்றீங்க, அவர் தான் அதுக்கு முன்னாடி, அவர் ஏன் இங்க வரணும்? வரலாம் தானே அந்த கேள்வி. அவங்க பதில் சொல்றாங்க அதுக்கு. எவ்வளவு அழகா சீக்வன்ஸா கொண்டு போறாங்க பாத்தீங்களா? எவ்வளவு அழகா கொண்டு போறாங்க. நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி பதில் சொல்றாங்க அவங்க. அவங்க சொல்றாங்க, அப்ப ஏன் வந்து பகவான் இங்க வராருனாக்கா, whenever kings and administrators living like animals, அதர்மம் தலை தூக்கும் பொழுது show special mercy to the faithful. இதுதான் முக்கிய காரணம். பரித்ராணாய சாதுனாம்.
இதுதான் முக்கிய காரணம். ஸ்ரீராமர் வந்து அவதாரம் பண்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. அது முக்கியமா வந்து என்ன காரணம்னாக்கா, என்ன காரணம்? தர்மத்தின் பிரகாரம் நடந்தாரு, ராமராஜ்யம் பண்ணாரு, எல்லாம் சரிதான். ஆனால் முக்கியமா வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா, பக்தர்களை பரித்ராணாய சாதனம். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம நிறைய மேற்கோள்கள் பார்க்கலாம். அபய பிரதான சாரத்துல பார்க்கலாம், ரங்கராஜ் பத்தி. Anyway, இங்க பார்க்கலாம். Show special mercy to the faithful, perform wonderful activities and manifest various transcendental form. அப்ப பகவான் வந்து வரார். என்ன சொல்றாங்க முன்னாடி ஸ்லோகத்துல, அவர் இதனால எந்த வகையும் பாதிக்க முடியல. அப்ப ஏன்பா வராரு? ஏன் வராருனாக்கா, தர்மத்தை நிலைநாட்டி பக்தர்களை தனி கருணை கொடுக்கறதுக்காக இங்கே வரார் என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து 26. அஹோ அலம் ஸ்லகதி ஆத்மம் யதோ குலம், அஹோ அலம் புண்ணியாத்தமம் மதோர்வனம், யத் ஏஷ பும்சாம் ரிஷபாஸ்ரீயாபதி, ஸ்வஜன்மனா சங்கிரமணேன சாஞ்சதி. ஓ யது மகாராஜனின் வம்சம் எவ்வளவு உயர்வாக புகழப்படுகிறது. அனைத்து ஜீவராசிகளின் உன்னத தலைவரான லக்ஷ்மி தேவியின் கணவன் அவரது பிறப்பை ஏற்று அவரது பிள்ளை பிராயத்தில் சுற்றி திரிந்த இடமானது மதுராபுரி எவ்வளவு புண்ணியம் வாய்ந்தது. அப்போ இப்ப வந்து அவருடைய அந்த குலம், அந்த இடம், இதனுடைய புகழ்களை வந்து அவங்க சொல்றாங்க. எவ்வளவு அதை மதுராவை பத்தி பேசுறாங்க, எது வம்சத்தை பத்தி பேசுறாங்க. நீங்க உங்க வார்த்தை நீங்க பார்க்கலாம். ஸ்ரீயப்பதி, ஸ்ரீம பாகவத்துல இருக்கு இந்த வார்த்தை பாருங்க. ரிஷபா ஸ்ரீயப்பதி. ஸ்ரீயப்பத்தினா என்னது? லக்ஷ்மியோடைய லட்சுமிபதி. பாகவத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது வந்து. அதுதான் வந்து பார்க்கலாம். அப்போ அந்த பெண்கள் இப்ப என்ன சொல்றாங்க, பகவான் இப்ப ஏன் இங்க வரார்? இந்த மாதிரி பக்தர்களை காக்கிறதுக்கும், இந்த பொருளாதார அரக்கர்களை வந்து அடிக்கிறதுக்கும். அப்போ அவ்வளவு சக்தியான பகவான் வந்து ஒரு வம்சத்துல வரார், ஒரு இடத்துல பிறக்கிறாருனாக்கா அது வந்து ரொம்ப சிறந்த இடம், சிறந்த குலம் என்பதை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்து 27 ரைட்டா? 27 அடுத்து இந்த டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கும். துவாரகை ஸ்வர்கலோகங்களின் பிரிவுகளையும் வென்று பூமியின் புகழை உயர்த்தியிருப்பது அற்புதம் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. துவாரகாவாசிகள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருப்பவரை பின்னர் அவரது அன்பான உருவில் எப்பொழுதுமே கண்டுகொண்டு இருக்கின்றனர். அவரும் இனிய புன்னையுடன் அவர்களை காண்கிறார். இப்ப மதுரா குவாலிஃபை பண்ணாங்க, எது வம்சத்தை குவாலிஃபை பண்ண. இப்ப என்ன சொல்றாங்க? இப்ப அவர் எங்க போறாரு? இப்ப துவாரகைக்கு போறாரு. எடுக்கிறாங்க லேசா வந்து துவாரகை. சோ ஏன் துவாரகை வந்து சிறந்த இடம்? எதை கூட ஒப்பிடுறாங்க? சொர்க்கத்தை விட உயர்ந்தது. ஏன் சொர்க்கத்தை விட உயர்ந்தது? ஏன்னா பகவான் வந்து எப்பொழுதும் இங்க இருக்கக்கூடிய துவாரகா வாசிகள் மீது சந்தோஷப்படுறார். பலதேவ வித்யாபூஷன் ஒரு உரையில் எடுக்கிறாரு. ஏன் வந்து சந்தோஷப்படுறாரு? எப்படி அவர் சந்தோஷப்படுறாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜீவ கோஸ்வாமி அதுக்கு பதிலே சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? ஏன்னா the inhabitants see their Lord and his smiling glance. ஏன்னா பகவான் வந்து சிரிக்கிறார். அங்க ஸ்வர்க்கத்துல இந்த மாதிரிலாம் காட்சி கிடைக்குமா? கிடைக்காது. இந்த சமயத்துல கோவம் கூட படுவாரு. இந்திர வஜ்ராயத்தை எடுத்துக்கிட்டு வந்துருவாரு அப்ப அடிக்கிறதுக்கு நம்மள. ஆனா இங்க இருக்கக்கூடிய துவாரகா வாசிகர், நீங்க இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, இங்க இருக்கிறவங்க வந்து ஹஸ்தினாபுரத்துல இருக்கிறவங்க, அவங்க வேற இடத்த பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. இதுதான் டிவோட்டிஸோட குவாலிட்டி. பகவான் எங்க இருந்தாலும் பகவான் நல்லா இருக்கணும் எல்லாமே அது நினைக்கிறாங்க. என்ன துவாரகா இது தெரியுதானே? அவங்க அப்படி பேசல. இதுதான் டிவோட்டிஸோடைய நிலை. அடுத்து 28. ஊனம் விரத ஸ்நானம் உதாரினேஸ்வரா समर्चितो हि अस्य गृहीत पाणिः पिबन्ति या शकी अदार्मर्तं मुहुः व्रजस्त्रिया शम्मु मुहुर्यत् आशयः.
தோழிகளே, அவர் கைப்பிடித்த அவரது மனைவிகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். அகில லோக நாயகனுடைய அதர அமிர்தத்தை இப்பொழுது இடைவிடாமல் சுவைத்து அனுபவிப்பதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் மிருதங்களையும் புனித ஸ்நானங்களையும் கேள்விகளையும் மற்றும் பூரணமான வழிபாடுகளையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். பிருந்தாவனத்து கோபியர்கள் அத்தகைய அன்பை எதிர்பார்த்துதான் அடிக்கடி மூர்ச்சி அடைந்தனர். இப்படி எப்படி போறாங்க? முதல்ல எது மதுரா அல்லது அப்புறம் துவாரகா வாசிகள் சொர்க்கத்தை விட உயர்ந்தது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க பார்த்து பகவான் சந்தோஷப்படுறான்னு சொன்னாங்க. இன்னும் அடுத்த நிலைமை கொண்டு போறாங்க. அப்ப என்னது கொண்டு போறாங்க? அவங்களுடைய ராணிகளை பத்தி இப்ப பேசுறாங்க. அதனாலதான் சொல்றாங்க இந்த செக்ஷனு வேதத்தோடைய ஸ்ருதியை விட இது வந்து இன்னும் பிளீசிங்கா இருக்கு என்பதை வந்து இங்க சொல்றாங்க. இங்க பாருங்க, ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஹிஸ் வைஃப்ஸ். அவங்க மனைவி பத்தி சிந்திச்சு பாருங்கப்பா. அவங்க என்ன தவம் பண்ணி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நிலையை வந்து அவங்க அடைவதற்கு. விஜயபூமியில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட நிலையை கொஞ்சம் நீங்க பாருங்க என்பதை வந்து இங்க வந்து சொல்றாங்க என்பதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்க வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க வந்து ஓகே பரவாயில்ல, அடுத்து சொல்லுங்க. 29. ஓகே, முடிய போது இந்த டெக்ஸ்ட் இன்னொரு 5-10 நிமிஷம் சொல்லலாம். யா வீர்ய சுல்கேன ஹிருதா ஸ்வயம்வரே பிரமத்யா சைத்ய பிரமுகான் ஹி சுஷ்மினः பிரத்யும்னா சாம்பாமா சுதாதயோ பரா யாச்சார்த்தா பௌமா வதேஷா ஷஷः. பிரத்யும்னன், ஷாம்பன் மற்றும் அன்பன் போன்றவர்கள் இப்பெண்களின் குழந்தைகளாவர். சிசுபாலனை தலைமையாக கொண்ட சக்தி வாய்ந்த அரசர்களை தோற்கடித்த பின் ருக்மிணி, சத்யபாமா மற்றும் ஜாம்பவதியை போன்ற பெண்கள் அவர்களது சுயம்பர சடங்குகளில் இருந்து பலாத்கரமாக பகவானால் தூக்கி செல்லப்பட்டனர். மேலும் பௌமாசுரனையும் அவனது ஆயிரக்கணக்கான உதவியாளர்களையும் அவர் கொன்ற பின் மற்ற பெண்களும் அவர்களால் பலாத்கரமாக தூக்கி செல்லப்பட்டனர். ஓகே, என்ன பாயிண்ட்டுங்க? ஆக்சுவலி வந்து நான் சொல்ற பாயிண்ட் வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ற பாயிண்ட். நீங்க படிச்சீங்கன்னா அவங்க நிறைய எடுப்பாங்க, நிறைய கோணத்துல இருந்து நம்ம வந்து எடுக்கலாம். இப்ப நம்ம இந்த கதை மாதிரி கொண்டு போறதுனால நம்ம சரி, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? பகவான் ரொம்ப அந்த துவாரகா வாசிகளை பார்த்து சிரிக்கிறாரு, ரொம்ப மென்மையா இருக்கிறாரு, சொர்க்கத்தை விட அந்த துவாரகை வந்து உயர்ந்தது. அதற்கு முன்னாடி வந்து பகவான் பிறக்கிறதுனால அந்த மதுராவே வந்து ஆஸ்பிஷியஸாக ஆகுது. அப்போ இப்படிலாம் இருக்குதுனாக்கா அவர் சக்திலாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ரொம்ப ரொம்ப சாத்வீகமா இருக்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இந்த ஸ்லோகத்துல அதுக்கு பதில், அவர் அப்படி இருந்தாலும் இஸ் ஆல் பவர்ஃபுல். ஏன்னா பிரபா சொல்றாரு பாருங்க, ladies Rukmini, Satyava, Jambavati were forcibly taken away by the Swayamvara ceremony after he defeated many powerful king headed by Sisupala. அப்ப இந்த ஸ்லோகத்துல பகவானுடைய அந்த பராக்கிரமத்தை வந்து சொல்றாங்க. அதுதான் இந்த ஸ்லோகம் வந்து சொல்ற. ரைட் ப்ரோ, அதுதான் அதோட பாயிண்ட். ஸ்ரீபிரீதி சந்தர்ப்பம் நிறைய மேற்கோள் காமிக்கிறாரு ஜீவ கோஸ்வாமி. எனிவே 30வது இப்போ 30வது ஸ்லோகத்துல என்ன ஒரு பியூட்டினா, இப்போ பகவான் தான் சக்தி, பகவான் சக்தியானவரு, பகவான் வந்து பராக்கிரமசாலி, பகவான் அழகானவரு, எல்லாமே படைக்கிறாரு, அழிக்கிறாரு, காக்குறாரு. இப்படி இருக்கிறவருக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்குதா என்று கேட்கறதுக்குள்ள அந்த ஸ்திரீகள் பேசுறாங்க. 30வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் 2. இப்பெண்கள் அனைவரும் தனிப்பட்ட குணத்தையோ தூய்மையோ பெற்றிருக்கவில்லை என்ற போதிலும் அவர்கள் தங்களது வாழ்வுகளை பெருமைக்குரியதாகவும் மங்களகரமானதாகவும் மாற்றிக்கொண்டனர். தாமரை கண்களை உடைய பரமபுருஷரான அவர்களுடைய கணவர் அவர்களை வீட்டில் தனியாக விட்டு சென்றதே இல்லை.
அவர்களுக்கு அவர் மதிப்புயர்ந்த அன்பளிப்புகளை அளித்து அவர்களது இதயங்களை இப்பொழுதும் திருப்திப்படுத்தினார். எப்படி பாயிண்ட் இவர் அழகா சொல்றாரு பாருங்க. பகவான் வந்து பெரிய பராக்கிரமசாலி தான், அழகர் தான், எல்லாமே அவர் தான் காரணம். இருந்தாலும் அவரோட டியூட்டியை செய்யறாரு. கடைசியில நீங்க பார்க்கலாம், நீங்க பாருங்க, தி ஹஸ்பண்ட் the lotus eye person got it never left alone at home. அதாவது அவங்க மனைவிகளை வந்து வீட்டுல தனியா விட்டுட்டு போனது இல்லைன்னு சொல்றாங்க. He always pleased their heart by making valuable presentation. அவங்க பரிசுகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துறாரு என்பது இங்க வந்து கிருஷ்ணரே. இது சொல்றது யாரு நீங்க பார்க்கணும், மற்ற பெண்கள். ஆனா அந்த பெண்களுக்கு அவர் பரிசு கொடுக்கல. மற்ற பெண்களுக்கு கொடுத்த பரிசை பத்தி இந்த பெண்கள் வந்து பேசுறாங்க. வடை வித்யாபூஷன் எடுக்கிறாரு. பேசுறது யாருனாக்கா யங் உமன்ஸ் எடுக்கிறாரு. அந்த யங் உமன்ஸ் யாருனாக்கா முன்னாடி சொல்றது அந்த உரை இருக்கும். யங் உமன்ஸ் திரௌபதியை போன்று இருக்கக்கூடிய சகாக்கள் எடுக்கிறாரு. அவ்வளோ டீட்டெயிலா எடுக்கிறாரு. அப்போ இப்ப என்னன்னாக்கா நம்ம புரியுது, முதல்ல பார்த்தோம் பகவான் தான் ஆதி, ஏன்னா படைக்காதுக்கு முன்னே இருக்கிறாரு. பகவான் தான் படைக்கிறாரு. பகவான் தான் வந்து என்ன பண்றாரு, படைச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த பௌதீக சக்தியால் அவர் வந்து பாதிப்பு அடைவது கிடையாது. அதனால அவர் பிறக்கக்கூடிய இடம், அவர் வரக்கூடிய வம்சம் எல்லாம் உயர்ந்தது. முக்கியமாக வந்து என்ன வம்சம், யது வம்சமும் அந்த மதுரான்னு சொன்னாங்க. ஆனா மதுராவிட உயர்ந்தது வந்து எது, அடுத்த ஸ்லோகத்துல நம்ம வந்து பார்த்தோம் துவாரகை. ஏன்னா துவாரகை வந்து சொர்க்கத்தை விட உயர்ந்தது. ஏன்னா பகவான் துவாரகையில வந்து எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறாரு. ஜீவ கோஸ்வாமி எடுக்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கிறாரு. கிருஷ்ணன் நினைக்கிறதுக்குள்ள எடுக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகத்துல பகவான் பெரிய சக்தியான அரசர்கள் எல்லாம் வீழ்ச்சி எடுத்து அந்த ராணிகளை காப்பாத்தி வீட்டுல போட்டு சிறையில வச்சு பூட்டல. எல்லாரு கூடயுமே விட்டுட்டு தனியாக போனதில்லை. எல்லாருக்கும் பரிசுகளை கொடுக்கிறார் என்று, அன்பால கொடுக்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவத்துல வந்து சொல்லப்படுகிறது. பிரீத்தி சந்தர்ப்பா வந்து நிறைய உரைகள் தராரு. பட் எனிவே நம்ம கடைசி செக்ஷன் 5 ஸ்லோகத்தை முடிச்சிடலாம். இது ஷார்ட் செக்ஷன் தான், நதிங் மச். அப்போ இவ்வளவு பேசுறாங்க அந்த பெண்கள். இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து இந்த செக்ஷன் வந்து இந்த வேத ஸ்ருதியை விட ரொம்ப இனிமையா இருக்குன்னு சொல்றாங்கனாக்கா, இவ்வளவு அழகான வர்ணனைகள் வந்து இங்க நீங்க வந்து பார்க்கலாம். யாரு இப்படி 1, 2, 3 இப்படி அழகா எடுத்துட்டு வந்து, ஆனா பாயிண்ட் என்ன அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, என்னது, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். இதே இந்த கிருஷ்ணர் தான் அவர் ஸ்வயரூபத்தில் இங்கே இருக்கிறார் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, அடுத்து 31. ஓகே, டிரான்ஸ்லேஷன் டு. தலைநகரமான அஸ்தினாபுரத்து பெண்கள் அவரை வணங்கி இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் அவர்களது வணக்கங்களை சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்ட பகவான் அவரது கருணையை பார்வையாலேயே அவர்கள் மீது செலுத்தியவாறு நகரில் இருந்து புறப்பட்டு சென்றார். இந்த ஸ்லோகம் தான் உண்மையிலே முதல் கேள்விக்கான பதில். ஏன் வந்து ஸ்ருதியை விட இந்த செக்ஷன் வந்து ரொம்ப இனிமையா இருக்குதுனாக்கா, ஏன் கிருஷ்ணா அப்ரூவ்டு பிரபா சொல்றாரு பாருங்க அந்த பர்போட்ல பாருங்க, casting his grace of his glance over them, accepted their good greetings. கிருஷ்ணா அதை அப்ரூவ் பண்றாரு. அந்த வாட் எவர் டிஸ்கஷன் which has been taken place. இது வந்து ஸ்ரீதர் சுவாமி வந்து ஒரே லைன்ல வந்து இதுக்கு உரை எழுதுறாரு. சொல்றாரு பாருங்க 31. This verse states that Krishna went to Dwaraka after praising or approving the sublime words of the ladies of the city in a smiling look. அந்த சிரிப்பு தான் அவரு அந்த பெண்கள் பேசின பேச்சுக்கு ஒரு அப்ரூவல் ஸ்ரீதர் சுவாமி எடுக்கிறாரு. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், வேதத்தை விட இந்த பாகம் வந்து ரொம்ப இனிமையா இருக்கு. ஏன், கிருஷ்ணரே சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன வேணும், ப்ரூஃப். இதுக்கு வந்து அப்கோர்ஸ் அந்த சீக்வன்ஸ் பார்த்தோம், ஒரு அதெல்லாம் செகண்டரி. பட் பிரைமரி ஸ்ரீதர் சுவாமி என்ன சொல்றாரு, கிருஷ்ணா அப்ரூவ்ட். இதெல்லாம் ஆச்சாரியரோட உரை. இதெல்லாமே வந்து நான் சொல்றது எல்லாமே ஆச்சாரிய உரை. அடுத்து 32. ஓகே, டிரான்ஸ்லேஷன். யுதிஷ்டிர மகாராஜன் ஒருவருக்கும் விரோதி அல்ல என்றாலும்
அசுரர்களின் எதிரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு துணையாக செல்ல அவர் 4 தற்காப்பு பிரிவுகளை குதிரை, யானை, தேர் மற்றும் கால்படை அமர்த்தினார். எதிரியின் காரணத்தினாலும் பகவானிடம் உள்ள சிநேகத்தினாலுமே மகாராஜன் இதை செய்தார். அப்போ பகவான் புறப்படும் பொழுது வேண்டிய அந்த புரோட்டோகால், அந்த பாதுகாப்பு சிஸ்டத்தை வந்து யுதிஷ்டிர மகாராஜா உருவாக்குறாரு. ஆனா இது உண்மையிலே தேவையில்லை. ஏன்னா யுதிஷ்டிரனுக்கு வந்து பிரபா சொல்றாரு, ஆல்தோ நோ ஒன்ஸ் எனிமி, அவனுக்கு வந்து யுதிஷ்டிர மகாராஜா வந்து எதிரியே இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இந்த புரோட்டோகாலை வந்து அவர் செய்யறாரு. ஏன்? அவுட் ஆஃப் பிரபா சொல்றாரு டிரான்ஸ்லேஷன்ல, out of affection for the Lord. கடைசி லைன் நீங்க பார்க்கலாம். பிரபா சொல்றாரு, the Maharaj did this of the enemy and also out of affection. பகவான் மீது இருக்கக்கூடிய ஒரு affection, ஒரு ஸ்நேகத்தினால வந்து அங்க செய்யறாரு என்பதை வந்து இங்க சொல்றாங்க. சொல்றாரு 33 பிரபு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்த ஆழ்ந்த பாசத்தினால் குருவம்சத்தை சேர்ந்த பாண்டவர்கள் அவரை வழி அனுப்புவதற்காக நீண்ட தூரம் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். இனியே வரப்போகும் பிரிவை எண்ணி அவர்கள் கலக்கம் அடைந்தனர். ஆனால் அவர்களை திரும்ப செல்லும்படி பகவான் கேட்டுக்கொண்டார். பிறகு அவர் தமது பிரியமான சகாக்களுடன் துவாரகை நோக்கி புறப்பட்டார். ஓகே, இது இந்த சீன் உங்களுக்கு புரியும். பகவான் போகும்போது எல்லாருமே வந்து கூட போறாங்க. அப்ப பகவான் என்ன சொல்றாரு, எப்படி ஸ்ரீராமர் வந்து இந்த காட்டுக்கு அனுப்பும் பொழுது எல்லாருமே கூட போறாங்க. நைட்ல தூங்கும் பொழுது அவரு குதிரை அந்த பக்கம் இந்த பக்கம் போவாரு. வால்மீகி சொல்றாரு அதை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுக்கும் போது எப்படி யாருக்குமே தெரியாமல், ஸ்ரீ பாகவதர் விருந்தாவனதாஸ் தாக்கூர் சொல்றாரு, யாருக்குமே தெரியாமல் அந்த அன்னைக்கு ராத்திரி மட்டும் சச்சி கிட்ட சொல்லி, அவங்க மனைவி விஷ்ணு பிரியா கிட்ட பேசி, யாருக்குமே தெரியாமல் நித்யானந்த பிரபு, இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர், இவங்க முக்கியமான சகாக்களோட சைதன்ய மகாபிரபு முதல்ல வந்து நீச்சல் அடிச்சு தாண்டி கத்வாக்கு போறார் என்பதை வந்து சைதன்ய விருந்தாவனதாஸ் தாக்கூர் சொல்றாரு. அதே போல இவங்க எல்லாருமே வந்து அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு பரிவு, ஒரு பக்தினால வந்து போறாங்க. அடுத்து 34, 35 வெவ்வேறு இடங்கள், வெவ்வேறு டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கோம். சௌனகரே பகவான் பிறகு குருஜாங்கலம், பாஞ்சாலம், சூரசேனா, யமுனா நதிக்கரையில் உள்ள நிலப்பரப்பு, பிரம்மாவர்தம், குருச்சேத்திரம், மத்ஸ்யம், சாரவதம், சாரஸ்வதம், பாலைவனங்களை கொண்ட மாகாணம் மற்றும் நீர் பஞ்சமுள்ள நிலப்பகுதி ஆகிய இடங்களை நோக்கி முன்னேறி சென்றார். இம்மகாகாணங்களை கடந்து சென்ற பின் படிப்படியாக அவர் சௌவீர மற்றும் அபீர மாகாணங்களை அடைந்தார். பிறகு மேற்கே சென்று இறுதியாக துவாரகை அடைந்தார். ஓகே, ஐ மீன் டிஃப்ரெண்ட் ப்ரொவின்சஸ்ல. அடுத்து கடைசி சொல்லுங்க. இம்மாகாணங்களை கடந்து செல்லும் பொழுது அவர் வரவேற்று வழிபடப்பட்டு பல வகையான அன்பளிப்புகள் அளிக்கப்பட்டார். இவெல்லா இடங்களிலும் மாலைகளில் சந்தியா வந்தனத்தை செய்வதற்காக பகவான் பிரயாணத்தை நிறுத்தினார். இது சூரியாஸ்தமனத்திற்கு பிறகு முறையாக அனுஷ்டிக்கப்பட்டது. அப்ப எத்தனை சேர்றாரு அவரு? சாயந்தரம். அது நம்ம அடுத்த சாப்டர்ல இருந்து நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம். முடிச்சு தானே? அதான் கடைசி. ஸோ இதான் வந்து 10th சாப்டர். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஹஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு கிளம்புறாரு. அங்க கிளம்பக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து இந்த அத்தியாயத்துல வந்து நம்ம சூத கோஸ்வாமி வந்து அங்கேயே விளக்குறாரு. எவ்வளவு நல்லா இருக்கு. அடுத்த சாப்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவர் போய் சேரும் பொழுது இப்ப இவங்க அனுப்புறாங்க, ரைட்டா? இவங்க வந்து சென்டிங் ஆஃப். அப்ப ரிசீவ் பண்றவங்களோட நிலை அது அடுத்த சாப்டர் 4 சண்டே நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த மாதிரிதான் இருக்கும். அது வந்து இதான் வந்து இன்னைக்குள்ள ஸ்லோகத்துடைய ஆக்சுவலி அந்த 10 ஸ்லோகமும் வந்து நம்ம ஆச்சாரிய உரையை படிச்சுமா ஒன்னொன்னுக்கும் ஒரு ராசாவை இருப்பாங்க. இது சாந்த ராசா, இது
அதுகளுக்கெல்லாம் நம்ம போனோமா ஒரு வாரம் ஓடுன்னு தெரியாது. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் இல்லை, மீண்டும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம சந்திச்சு இதெல்லாம் பேசலாம். அவங்க ஒன்னொன்னும் ஒரு ஸ்லோகமும் எந்தெந்த ராசம் அதிகமா இருக்குன்ட்டு கொண்டு போவாங்க. ஒன்றும் நம்ம வேற ஒரு நாள் வேற ஒரு பிறவியில் சந்திக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, நான் அவ்வளோதான் கிளாஸ் நான் ரிகேப் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனி கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதான் ஸ்ரீமத் பாகவதம். இது வந்து ஒரு போரிங்கான கதை கிடையாது. இது வந்து எல்லாமே பிலாசபி, அவ்வளோ பிலாசபி இருக்கு. முதல் எடுக்கிறாரு பார்த்தீங்களா, பெண்கள் வந்து ஃப்ரீ மிக்சிங்கே இல்லைன்னு சொல்றாரு. பிரபு சொல்றாரு நோ ஃப்ரீ மிக்சிங். ஹரே கிருஷ்ண பிரபு கம் பிரபு, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து கலாச்சார சீர்குலைவு. எப்படி so beautifully is explained. ஏன்னா நம்ம பேசுறது வந்து ஹை கிளாஸ் உமன்ஸ் தெரியுமா, பணத்திலையும் சரி பிறப்பில் எல்லாத்துலயும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து நம்ம பேசுறதுலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜீவகோஸ்வாமி என்ன சொல்றாரு, கிருஷ்ணா அவர் நண்பர்களுடைய மனைவின்னு எடுக்கிறாரு. ரைட்டா, நண்பர்களுடைய மனைவினா அப்போ அவங்க நிலையை நம்ம வந்து பார்க்கலாம். இது ஒரு கோணத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்போ அவங்க எல்லாமே ஸ்டேட்டஸ், ஹாய், எஜுகேஷன் எல்லாமே கண்டிப்பா உயர்நிலையில் இருக்காங்க. அந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் கூட ஸ்திரீ தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். இதுதான் வேத கலாச்சாரம் என்பது வந்து பிரபுபாதர் வந்து அடிச்சு சொல்றச்சோ, ஒரு பெண்ணோடைய அழகு எது, ஷைனஸ் அப்படின்னு வந்து பிரபா எடுக்கிறது. ஸோ அந்த பெண்கள்லாம் மாடியில போய் எதை பத்தி பேசுறாங்க, ஓகே நம்ம ரிகேப் பண்ணிடலாம், ரிகேப் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, முதல் எத்தனை ஸ்லோகம், முதல் 6 ஸ்லோகம் நினைக்கிறேன். ஓகே, முதல் 1-6 யுதிஷ்டிர மகாராஜாவுடைய ராஜ்யத்தை பத்தி வந்து பேசுறாரு. நல்ல மழை எல்லாமே இருக்குது. ஏன்னா அவர் வந்து பீஷ்மர் சொன்னதாப்பலையும் கிருஷ்ணர் சொன்னதாப்பலையும் அதன் பிரகாரம் அந்த ராஜ்யத்தை நடத்துறாரு. அங்க இருக்கக்கூடிய சீக்கு இல்லை, எதுவுமே இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு வந்துகிட்டே போகும் பொழுது அடுத்து வந்து கிருஷ்ணர் வந்து அங்க புறப்படத்துக்கு வந்து கிளம்புறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய அழகை பத்தி அங்க பேசப்படுகிறது. அப்புறம் கிருஷ்ணனுக்கு வந்து வேண்டிய மரியாதைகள், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது அப்புறம் அர்ஜுனன் வந்து இந்த சாமரத்தை எடுக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து வந்து 20-30 இதுதான் வந்து இந்த சாப்டரோடைய என்ன சொல்றது முக்கியமான பொருள் வந்து இந்த 20-30 ஸ்லோகத்துலதான் இருக்கு. அப்ப இந்த பெண்கள் அவங்க என்ன பண்றாங்க, பகவானை போய் எல்லாரும் மண்ணுக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படியே கட்டி பிடிச்சி ஜெகநாத ராஜத்துல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாப்புல, அந்த மாதிரி அவங்க செய்யல. அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஸ்திரீகள் கூட்டம் என்ன பண்றாங்க, இந்த பேலஸுக்கு மேல போறாங்க. அங்க யார் இருக்கிறா, பிரபு யாராச்சும் இருக்கிறாங்களா? ஏன்னா அவங்க ஃப்ரீ மிக்சிங் இல்லைன்னு பிரபா சொல்றாரு. அவங்க தனியா அங்க போயிட்டு அங்க போய் என்ன பண்றாங்க, பகவான் புகழை வந்து அங்க பேசுறாங்க. முதல்ல சொல்றாங்க படைப்புக்கு முன்னாடியே இருக்கிறாரு, படைக்கிறவர் இவரு தான், படைக்கிறதுனால இவருக்கு வந்து அதனால பாதிப்பு இல்லை. ரைட்டா, அந்த படைப்புனால பாதிப்பு இல்லை. ஆனா அவரை உணர வேண்டும் என்றால் நம்மளுக்கு வந்து பௌதீக தன்மை வந்து முதல்ல சுத்தப்படுத்த வேண்டும். அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு காரணம் என்னவாக இருக்க வேண்டும், பக்தி. அப்போ இந்த பௌதீக உலகத்துடைய தாக்கத்தை சுத்தம் பண்ண வேண்டும். அது வந்து அந்த பக்தி தான் செய்ய முடியும்னாக்கா அப்ப அவரு அதால பாதிக்கப்பட மாட்டார், அவரு பாதிக்கப்பட மாட்டார். ஏன்னா அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வந்து அவங்க பேசிக்கிறாங்க. அப்புறம் இப்படியே பேசிக்கொண்டே போகும் பொழுது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாங்க, இந்த 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 மதுரா இந்த யது டைனஸ்டி, யதுவோடைய வம்சம் எவ்வளவு கொடுத்து வச்சுங்க, மதுரா எவ்வளவு கொடுத்து வச்சுங்க, அதை விட துவாரகை எவ்வளவு கொடுத்து வச்சுங்க, அதை விட அந்த ராணிகள் எவ்வளவு கொடுத்து வச்சுங்க. அந்த விஜயகோஸ்வாமி ருக்மிணியை பத்தி நிறைய புகழ் எடுப்பாருங்க. ராணிகள் எவ்வளவு கொடுத்து வச்சுவங்க. அந்த ராணிகளை எல்லாம் பகவான் வந்து எப்படி பாத்துக்கிறாரு, எல்லாரும் வீட்லயும் இருக்கிறாரு, எல்லாம் பரிசுலாம் கொடுக்குறாரு. ஆனா அப்படிலாம் பார்த்தா ரொம்ப சாஃப்டான கேரக்டரா இல்ல. எல்லாத்தையும் எப்படி காப்பாத்துறாரு, பெரிய பெரிய வீரர்கள் மன்னர்களை வீழ்ச்சி அடிச்சு சிசுபாலனை போல ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். சிசுபாலன் வந்து வெரி பவர்ஃபுல் கிங் பிரபு, மகாபாரதம் படிச்சுமா, அவன் வந்து ஒரு இது கிடையாது பாருங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவரோட வீரியம் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இது எல்லாமே வந்து யார் ப்ரூஃப் பண்றா, கிருஷ்ணர். எப்படி, அவருடைய ஒரு புன்னகையாலே என்று வந்து ஸ்ரீதர சுவாமி அவங்க எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து கிளம்பி போறார். அடுத்த சாப்டர்ல வந்து துவாரகைக்கு போக போறார். நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை அதை பார்க்கலாம். அதோட வந்து பரிஷத் மகாராஜாவுடைய அப்பியரன்ஸ் இதுவும் நம்ம வந்து
தெரியல, ஞாயிற்றுக்கிழமை பார்க்க முடியுமான்னு தெரியல, போன வீக் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இவ்வளோதான். இன்னைக்கு கொஸ்டின்ஸ்